அனைவருக்கும் மாலை வணக்கம். மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் நமது நிகழ்ச்சி 1270. நம்ம பிரேமா மேடம் ஆகாயத்தின் அந்தப்புறம் சக்திமான் அசோகன் எழுதிய புத்தகத்தை பற்றி பேசப் போகிறார். என்ன சொல்லுகிறார் என்று கேட்போம். வாருங்கள் பிரேமா மேடம், நீங்கள் உங்கள் உரையை தொடங்கலாம். அனைவருக்கும் பேரன்பின் வணக்கம். மைண்ட் யுவர் மைண்ட் தளத்தில் இந்த புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்த திரு ஸ்டீஃபன் அவர்களுக்கும் திரு நாராயணமூர்த்தி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவர் சக்திமான் அசோகன் அப்படின்றவரோட பெயர் அசோகன். அவர் இணை இயக்குனராக மக்கள் தொடர்பு அந்த துறை அலுவலகத்தில், தமிழ்நாடு அரசுடைய அலுவலகத்தில் அந்த மக்கள் தொடர்பு துறையில பணியாற்றி ஓய்வு பெற்றவர். எனக்கு ரொம்ப பழக்கமெல்லாம் இல்லை. இந்த இலக்கிய கூட்டங்களில் போகும்போது இதை பத்தி பேசும்போது இப்படி நானும் புத்தகம்லாம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்தி சொல்லி இருந்தாங்க. இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சதுல ரொம்ப சிறப்பா இருந்தது. அனைவருக்குமே சேர வேண்டிய செய்திகளை மிக எளிமையாக இவர் சொல்லியிருக்காரு. இதை பாபு சசிதரன் நம்ம குழுலையும் பயணிக்கிற நிமிர் புத்தக பட்டறை அவங்க வெளியிட்டு இருக்காங்க. முதல் பதிப்பு 2023 வந்திருக்கு. அது முழுக்க அவருக்கு மொத்தமே எல்லாருக்கும் போயிடுச்சு, எல்லாரும் வாங்கி இருக்காங்க. அதனால இரண்டாம் பதிப்பு 2025 ஜூன் மாதத்தில் வெளியிட்டு இருக்காரு. அப்பதான் எனக்கு இந்த புத்தகம் கிடைச்சது. 152 பக்கங்கள், விலை 300 ரூபாய் அப்படின்றது இந்த புத்தகத்தோடைய இது. இந்த புத்தகத்தை பெற்ற அப்பா மாணிக்க வாசகம், வளர்த்த அம்மா சுந்தராம்பாள், ஆளாக்கிய அண்ணன் திருநாவுக்கரசு, காக்கும் தமிழன்னை இவர்களுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. இந்த புத்தகத்துக்கான ஒரு மதிப்புரைய அணிந்துரைன்னு சொல்றது முதுமுனைவர் வே இறையன்பு, இந்திய ஆட்சி பணியாளர், மேனாள் தலைமைச் செயலாளர், தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் முத்தாக அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து இதுக்கு ரொம்ப அழகா ஒரு முன்னுரையை வழங்கியிருக்கார். கவிதைகள் பல்வேறு தளங்களில் எழுதப்பட்டிருக்கின்றன. இயற்கை, சுற்றுச்சூழல், உணர்வுகள், அவதானிப்புகள், கற்பனைகள், அங்கதம், நகைச்சுவை என்று அவற்றில் பன்முகத்தன்மை ஊடாடுவதை காண முடிகிறது அப்படின்னு சொல்லி தன்னை கவர்ந்தெழுத்த ஒரு கவிதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதையை இறையன்பு இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு கவிதையை குறிப்பிட்டிருக்காரு. பஞ்சபூதம் என் பையில், அவை தந்த பேனா என் கையில் என்பதை இறுதி சொற்களில் எதுகையும் மொத்த சொற்களில் சிக்கனமும் காணப்படுகின்ற கவிதை அப்படின்னு சொல்றார். அதாவது பேனா அப்படின்றது ஒரு கையில இருந்ததுன்னா பஞ்சபூதமே நம்ம பையில வந்துரும் அப்படின்றத கருத்தை இந்த எழுத்தாளர் சொல்லி இருக்காரு. அப்படின்றத எழுதுகோலின் மூலம் பஞ்சபூதங்களையும் நம் கையாள முடியும் என்று குறிப்பிடுகிறார் அப்படின்னு இறையன்பு ரொம்ப இதை பாராட்டி எழுதியிருக்காரு. இதை பத்தி அவர் சொல்லும்போது அதுக்கு கவிஞரின் மெய்யான சிலிர்ப்புகள் ஆங்காங்கே தட்டுப்படுகிற இந்த கவிதைகள் அவருக்குள் இருக்கும் ஆழ்ந்த தேடலை வெளியிட்டிருக்கின்ற, உசுப்பி விட்டிருக்கின்றன. நிறைவாக எழுதவும் தனி எழுத்துக்களால் மேலும் மேன்மையுறவும் வாழ்த்துக்கள் அப்படின்னு வாழ்த்துறார். இதுக்கு அடுத்தது நமக்கு ரொம்ப நம்முடைய இதுலயும் நிறைய பேர் அவருடைய குழுக்கள்ல இருக்காங்க. அத மனிதநேய இலக்கியத்தின் அந்த இலக்கிய இதழ் மற்றும் கவிதை உறவு இந்த ஆசிரியர் கலைமாமணி ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர் இதுக்கு ஒரு அணிந்துரை கொடுத்திருக்கார். என் இனிய நண்பர் கவிஞர் சக்திமான் அசோகன் சின்ன சின்ன வரிகளால் நம்மை பெரிதாக சிந்திக்க வைத்திடுகிறார். ஒரு நாளே வாழ்க்கை, ஒரு நொடி கூட வருந்தவில்லை பூக்கள். இது அந்த கவிதை. இதை ஸ்லாகிச்சு எழுதி என்ற மூவடி கவிதையில் 3 அடி அந்த கவிதையில் வாழ்க்கைக்கான செய்தி ஒன்று உள்ளது அப்படின்னு பாராட்டுறாரு. அதை பாராட்டுறது மட்டும் இல்லாம அமர்வதற்குத்தான் நாற்காலியே தவிர யாரை அமர்த்துவது என்பதில் நாற்காலிக்கு எந்த தேர்வும் இல்லை அப்படின்ற அந்த கவிதை. பிரமுகர் என்றால் எழுந்திருப்பதில்லை, சிறுநபர் என்றாலும் அவமதிப்பதில்லை நாற்காலி என்று நம் நெஞ்ச நாற்காலியில் அமர்ந்து கொள்கிறார் கவிஞர் அப்படின்னு சொல்றார். அமுத சுரபி பெருமை அல்ல, அது அன்றிருந்த வெறுமையின் சின்னம் அப்படின்றது ஒரு கவிதை. இந்த கவிதைக்கு எவ்வளவு அழகா நமக்கு கொடுப்பார் இருக்கிற நாடு என்பதில் பெருமை இல்லை, கொள்வார் இல்லாத நாடு அதுவே சிறந்தது அப்படின்றத கவிஞர் ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாரு அப்படின்றத சொல்லி, இந்நூலில் உள்ள கவிதைகள் யாவும் பெரிதும் விரும்பி வரவேற்கப்படும், கவிஞரும் பெரிதும் ரசித்து வாழ்த்தப்படுவார். இயல்பான தமிழ், இதமான நடை, இப்போது நமக்கு தேவையான செய்திகள் என்று இந்த நூலும் கவிதைகளும் நமது நெஞ்சில் நிச்சயம் இடம்பெறும் அப்படின்னு பாராட்டி மகிழ்கிறார். இதுக்கு அடுத்தது புதுமை தேனி அப்படின்னு மா அன்பழகன்
இவர் சிங்கப்பூர்ல ரொம்ப பிரபலமானவர். இங்க இருக்கிற கவிஞர்கள் எல்லாம் எல்லாருமே அவருடைய தொடர்புல இருப்பாங்க. அந்த அளவுக்கு மிகவும் பாராட்டப்படக்கூடிய ஒரு கவிஞர். அந்த அவர் இதுக்கு ஒரு அணிந்துரை கொடுத்திருக்காரு. குறும்பா உலகில் குன்றிலிட்ட விளக்காய் ஒளிர்வாய் அப்படின்னு இவருக்கு பாராட்டி சொல்றார். அந்த குன்றிலிட்ட விளக்காய் எதுக்கு இவரை அந்த அளவுக்கு பாராட்டுறாரு அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு சொல்றார். என்னென்ன புத்தகங்கள், என்னென்ன கவிதைகள் எல்லாம் அவரை அந்த மாதிரி சிந்திக்க வச்சது அப்படின்றது. ஈப்ரு மொழிக்கு ஒரு மோசஸ், கிரேக்க மொழிக்கு ஒரு தாந்தே, ஜெர்மானிய மொழிக்கு ஒரு கதே, ஆங்கில மொழிக்கு ஒரு மில்டன், வடமொழிக்கு ஒரு வால்மீகி. ஆனால் நாம் தாய் தமிழ் மொழிக்கு ஒரு வள்ளுவனை சொல்வதா, ஒரு கம்பனை சொல்வதா, அல்லது இளங்கோவை சொல்வதா என்று நான் தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிற வேளையில்தான் ஆகாயத்தின் அந்தப்புறம் படைத்த சக்திமான் அசோகனின் நினைவு வந்தது. வள்ளுவன், கம்பன், இளங்கோகளுக்கு ஈடானவர் என்று சொல்லி பிரச்சனையை எழுப்ப விரும்பவில்லை. மாறாக அவர்கள் வழி வந்தவர் அப்படின்னு காலத்திற்கு ஏற்ப வித்தியாசமான முறையில் சிந்தித்து சிறப்பான ஒரு நூலை படைத்திருக்கிறார் என்பதுதான் நினைவுக்கு வந்தது அப்படின்னு அவர் பாராட்டுறார். அந்த அளவுக்கு ஒரு வெளிநாட்டில் இருப்பவர் இந்த கவிதையோட PDF இவர் அமைச்சிருக்காரு. அதை படிச்சுட்டு இந்த அளவுக்கு பாராட்டுறது, எதை எடுப்பது எதை விடுவது எல்லாமே மாணிக்க கற்களாக இருக்கும்போது அந்த போராட்டத்தில் நாள் முழுதும் உழன்றேன். முகம் பார்த்து அணியம் எழுதியது உண்டு, ஆனால் தரம் பார்த்து வியப்பில் மூழ்கி எழுதிய அணிந்துரை இது ஒன்றாகத்தான் இருக்கும் என்று நம்புகிறேன். தன் பாட்டு திறத்தாலே தமிழ் கூறும் நல்லுலகை பாலித்திட்டுள்ளார் அசோகன். வேறு எங்கோ ஒரு அற்புத உலகில் வசிக்க விரும்புவோருக்காக கண்டுபிடிக்கப்பட்டது புத்தகம் மட்டுமே என்று மார்க் ட்வைன் என்ற பேரறிஞன் செப்பியது உண்மை என இந்த நூலை படித்த பின் நம்புகிறேன். பஞ்சபூதங்கள் தந்த எழுதுகோலை தம்பி அசோகன் தன் கையில் கொண்டு யாத்த குறும்பாக்கள் மனதை சென்றடைவதில் வழிவேகம் தாண்டி ஒளிவேகம் காட்டுபவையாக அமைந்துள்ளன. இந்த நூலையும் நம் புத்தக அலமாரியில் பாதுகாக்க வேண்டிய நூல் என்பேன் அப்படின்னு சொல்றார். அதை சொல்லும் போது அவர் எடுத்து காட்டுற சில கவிதைகள், அமுத சுரபி பெருமை அல்ல, அது அன்றிலிருந்த வறுமையின் சின்னம். உண்மை சொல்லும் போதும் பொய் சொல்லும் போதும் ஊமையாய் இருக்கிறது பல். உண்மை சொல்லும் போதும் பொய் சொல்லும் போதும் ஊமையாய் இருக்கிறது பல். முட்டாள் கொசுவுக்கு என்னை தொட்டால் தீட்டு என்று இன்னும் தெரியவில்லை என் ஜாதி. முட்டாள் கொசுவுக்கு என்னை தொட்டால் தீட்டு என்று இன்னும் தெரியவில்லை என் ஜாதி. ஔவையார் மீது அடங்காத ஆத்திரம் நரன் அரைக்கிறது ஜாதி சங்கம். ஔவையார் தானே ஜாதி இரண்டொடியில வேறு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த ஜாதிக்கெல்லாம் நடக்கிற போராட்டங்களை பார்த்துட்டு நரன் அரைக்கிறது ஜாதி சங்கம் அப்படின்றாரு. கூலி உயர்வதற்கு முன் கூரையில் அமர்ந்து இருக்கிறது விலைவாசி. முதல்லயே விலைவாசி தூரமா தான் இருக்கு. இது கூலி உயர்வதற்கு முன் அந்த அளவுக்கு இது ஏறத்துக்கு முன்னாலேயே விலை ஏறிடுது அப்படின்றாரு. நாள்தோறும் பெருகுகிறது போலி, நாள்தோறும் பெருகுகிறது போலி, யார் போடுவது வேலி அப்படின்னு கேட்கிற கவிதை. நினைத்தவுடன் வருவதல்ல கவிதை, இதயம் கனத்தவுடன் வருவதுதான் கவிதை என்பார் வார்த்தை சித்தர் வலம்புரிஜான். பெருங்கவிதைகளை காட்டிலும் குறுங்கவிதைகள் தான் வாசிப்போர் மனதில் எளிதாக குடியேறி விடுகின்றன. கருத்த மேகம் குளிர்காட்டை தொட்டவுடன் பெய்யும் மழை போல் அசோகன் கவிதைகளை மழையாய் பொழிந்துள்ளார் அப்படின்னு சொல்றார். 5இல் வளையாதது 50இல் வளைந்தது, 5இல் வளையாதது 50இல் வளைந்தது. எது? லஞ்சம். விற்கும் தராசு ஒரு ஜாதி, வாங்கும் தராசு வேறு ஜாதி, முள்ளுக்கு ஏது சமூக நீதி. இது ஒரு கவிதை. ஏன்னா விற்கிறதுக்கு தராசு வேற மாதிரி வச்சுக்கிறாங்க, வாங்கும்போது தராசு வேற மாதிரி வச்சுக்கிறாங்க. இந்த முள்ளுக்கு எங்க சமூக நீதி அப்படின்ற மாதிரி. எங்கள் விரல்களில் கரும்புள்ளி தேர்தலில் வென்றார் பெரும் புள்ளி. எங்கள் விரல்களில் கரும்புள்ளி தேர்தலில் வென்றார் பெரும் புள்ளி. குளிரூட்டப்பட்ட அறைக்கு ஆசைப்பட்டான் ஏழை, குளிரூட்டப்பட்ட அறைக்கு ஆசைப்பட்டான் ஏழை, வாய்த்தது பிணவரை. பிணவரையில மட்டும்தான் அவன் ஏசியை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த சொல்றார். சுரண்டி விட்டுத்தான் சாலை போட வேண்டும் என்கிறார் அதிகாரி, சுரண்டி விட்டுத்தான் சாலை போட வேண்டும் என்கிறார் அதிகாரி, சுரண்டாமல் முடியாதா கேட்கிறார் மக்கள். இது டபுள் மீனிங்கா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்படி கவிதைகளுக்கெல்லாம் பொழிப்புரை, விளக்குரை, கருத்துரை எதுவும் தேவையில்லை. இதையெல்லாம் இப்படி எழுதுறாரு. நுரை உடையும் சத்தம் போல் கேட்கிறது முட்ட விழும் ஓசை. நுரை உடையும் போது சத்தம் கேட்குதா? கேட்கறது இல்ல. அதே மாதிரிதான் மலர்கள் முட்ட விழும் ஓசை அப்படின்றாரு. என்ன ஊமைக்கே எவ்வளவு அழகா ஊமை சொல்றாரு அப்படின்றது அழகா சொல்றாரு. நீரோட்டத்தில் போகும் சருகு, நீரோட்டத்தில் போகும் சருகு, எறும்புக்கு கிடைத்த இலவச படகு.
அந்த சருகு வந்து எறும்புக்கு இலவச படகா கிடைக்குது அப்படின்றார். இந்த மாதிரி நிறைய கவிதைகளை சொல்லி கவிஞன் தன் கண்களால் வானத்தையும் பூமியையும் அளப்புவன், பிறர் அறியாத பொருள்களையும் கண்டெறிந்து அவற்றிற்கு உருவம் கொடுப்பவன் என ஷேக்ஸ்பியர் சொல்லியதை அசோகன் தன் வைர வரிகளால் இந்த மாதிரி நிரூபிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, முல்லைக்கு எல்லை இல்லை என நம்முடைய கவிஞர் சொல்லியது போல இந்த கவிதைகள் பெறப்போகும் புகழுக்கும் எல்லை இல்லை என்று சொல்லி அசோகனுக்கு வாழ்த்துக்களாலும் பாராட்டுகளாலும் மாலை தொடுத்து சூட்டி மகிழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய கவிதைகள் ரசிச்சிருக்கிற கவிதையெல்லாம் சொல்லி இதை எழுதுறார். உலகம்மாள் பழனி அப்படின்றவங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிறைய தளத்துல வந்து அவங்க இருக்காங்க, தலைவர் உலக தமிழாராய்ச்சி மன்றத்திலேயே இருக்காங்க. அவங்க அதே மாதிரி எந்த அளவுக்கு இந்த கவிஞர் வந்து நல்லா எழுதியிருக்காரு அப்படின்றத சொல்றாங்க. கன்னித்தமிழின் வண்ணம் எல்லாம் அதன் சொல் தொகுதியிலும் நடை அழகிலும் அடங்கிவிடும் என்பதை சக்திமான் அசோகன் கவிதைகளை சுவைத்து படைப்போரும் ஆராய்ந்து பார்ப்போரும் உணர்வர். ஆகாயத்தின் அந்தப்புறம் சக்திமான் கவிதைகளில் தேசியம், சமூகம், பொது உடைமை ஆகியன வீறு நடை போடுகிறது. மனிதநேயம் உச்சத்தில் நிற்கிறது. மானுடம் உலா வருகிறது. இயற்கை எழுத்து இன்ப நடை போடுகிறது. தமிழ்த்தாயின் உள்ளம் கொள்ளை கொள்வதை போல கவிநடை வெற்றி பாதையை காட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, காற்றாற்றில் மிதந்து போகிறது கூட்டில் குருவி குஞ்சும், காட்டாற்றில் மிதந்து போகிறது கூட்டில் குருவி குஞ்சும், கூடவே என் நெஞ்சும். அதை காப்பாற்ற முடியல காட்டாறு, அதனால அவருக்கு வந்து கூடவே என் நெஞ்சும், அந்த மென்மையான உள்ளத்தை எவ்வளவு அழகா வந்து சொல்றார். முழங்காலின் விழுப்புண் எதுக்கு ஏற்பட்டுச்சு? முகவரி முதல் சைக்கிள் சவாரி முயற்சிக்கு கிடைத்த ஒரு பரிசு அந்த முழங்காலோட விழுப்புண் அப்படின்றத சொல்றாங்க. என்றுமே தண்டவாளம் இணைவதில்லை என்றாலும் விவாகரத்து கேட்பதில்லை. இன்னைக்கு ஆண் பெண் இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நிறைய எல்லாம் வருது. அந்த பொறுமையோட வாழ்க்கை நடத்தணும் ஆணும் பெண்ணும் அப்படின்றதுக்கு இந்த கவிதையில என்றுமே தண்டவாளம் இணைவதில்லை என்றாலும் விவாகரத்து கேட்டதில்லை அப்படின்ற இந்த ஒரு கவிதையில சுட்டி காட்டி இருக்காருன்னு சொல்றாங்க. நல்ல கவிதை நூலை படைத்து கவி உலகிற்கு பெருமை சேர்த்துள்ளார். வாழ்க வளர்க அப்படின்னு உலகநாயகி பழனி அம்மா ரொம்ப அழகா வந்து இந்த புத்தகத்தை பத்தியும் இதில் குறிப்பிட்டிருக்கிற சில கவிதைகள் அவங்க குறிப்பிட்டிருக்கிறதுல மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த கவிதைகளை பத்தியும் சொல்றாங்க. இப்ப கவிஞர் தன்னுடைய உரை அப்படின்னு ஒண்ணு கொடுக்கிறார். அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு அப்படின்ற இந்த அழவள்ளியப்பார் பாட்டு எல்லாருமே நம்ம படிச்சிருக்கோம். இது முதல் வகுப்பில் மனப்பாடமா இருந்தது. அப்ப இவரோட ஊர்ல குப்பாச்சி கோட்டை என்ற குக்கிராமத்தில் அரசு ஆரம்ப பள்ளியில் படிச்ச இவருக்கு கொக்கு வாத்தியார் அப்படின்னு ஒரு வாத்தியார் மாணவர்கள் செல்லமா அழைப்பாங்களாம். முதல் வகுப்பு ஆசிரியர் சொல்லி கொடுத்தார். ஏன்னா அவர் வெள்ளை வெளியேறின்னு வேட்டியும் சட்டையும் எப்பவும் போட்டிருக்கிறதுனால அவருக்கு அந்த பெயர் காரண பெயராயிடுச்சு. அந்த பாடலை பாடும்போது அவர் நடித்து காண்பித்து காட்டியது இன்னும் வந்து அவருக்கு நினைவு இருக்குது. அந்த பாடலும் அந்த சூழலும் இவருக்கு ஆட்கொண்ட உடனே வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு வந்த உடனே மாமா இங்கே வா வா, மாட்டுக்கு தீனி போட்டு வா, சொம்பு நிறைய பால் கறந்து சூடாக காப்பி கொண்டு வா, அப்படி வந்து ஒரு கவிதையை பாடியிருக்காரு. எல்லாரும் அப்படி ரசிச்சிருக்காங்க. இந்த பாட்டோட டியூனை வச்சு, அம்மா இங்கே வா வா பாட்டை வச்சு அந்த 6 வயசுலயே தாய் மாமா முன்னால இந்த பாட்டு பாடுறதுக்குள்ள உச்சி முகந்து எல்லாரும் எங்க திரும்ப பாடுன்னு சொல்றதுக்குள்ள அந்த முதல் இலக்கிய படைப்பு அப்படின்றத நான் அந்த 6 வயசுல ஆரம்பிச்சேன் அப்படின்றத சொல்லி, அதுக்கப்புறம் அவர் கல்லூரியில் படிக்கும்போது திருச்சி வானொலி நிலையத்துல இளைய பாரதம் முத்துப்பந்தல்ல அவர் ஒரு நிகழ்ச்சி நடத்தி, அந்த நிகழ்ச்சிக்கு அவருக்கு வந்து பணம், அவருக்கு சன்மானம் கொடுத்த உடனே இவருடைய தமையனும் இவருடைய அம்மாவும் மிகவும் மகிழ்ந்து இருக்காங்க. அந்த மகிழ்ச்சிக்கு வந்து சன்மானம் வந்து ஒரு ஈடே கிடையாது அப்படின்றத சொல்றாரு. அந்த மாதிரி தானாக இந்த அளவுக்கு வந்து ஒரு சின்ன வயசுலயே இந்த மாதிரி ஒரு ஊக்கம் கிடைச்சதுனால கருவை பழனிசாமி அப்படின்ற அந்த ஒரு தமிழாசிரியர் முன்னால உண்டு திளைத்தவர்கள் கையை உதறிவிட்ட சோற்று பருக்கைகள்னு நட்சத்திர கூட்டங்களை பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அதை படிச்சு பார்த்துட்டு அவர் வந்து அப்படியே அந்த ஆசிரியர் வந்து அழுதுட்டு இந்த கவிதையை நீயே படிக்கணும்னு சொல்லும் போதுதான் ஒரு எழுத்துக்கு எந்த அளவுக்கு வலிமை இருக்கு, மக்களை வந்து அழவைக்கிற அளவுக்கு கூட அது உணர்ச்சியை பாதிக்கும் அப்படின்றத தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து நிறைய கவிதைகளா எழுதியிருக்காரு. நம்ம இறையன்பு முன்னாள் தலைமைச் செயலாளர் கிட்ட இவர் பணியாற்றி இருக்காரு. அந்த பணியாற்றும் போது சின்ன சின்ன கவிதைகள் இவர் அனுப்புனா அதுக்கான பின்னூட்டத்தை எல்லாம் அவர் கொடுத்து ஊக்கப்படுத்தியும் இருக்காரு.
இந்த மாதிரி ஊக்கப்படுத்துறதுல இவரும் நிறைய கவிதைகள்லாம் எழுதி இந்த கவிதைகள்லாம் நிறைய புத்தகங்கள்ல எல்லாம் வெளியாயிருக்கு. அந்த புத்தகங்கள்லாம் வெளியான பிறகு இதை வந்து குறும்பான்னு சொன்னாலும், ஐக்கூன்னு சொன்னாலும், துளிப்பான்னு சொன்னாலும், இது எதுலையுமே சேராத இலக்கியம் சொன்னாலும் அதை பத்தி கவலைப்படாம இதை ஒரு புத்தகமாக இதை வந்து ஆக்கி இருக்காரு. 369 கவிதைகள் இதுல வந்து வருது. இதுல வந்து நிறைய கவிதைகள் நமக்கு கிச்சு கிச்சு மூட்டாமலேயே உங்களை சிரிக்க வைக்கும், சோக கதை சொல்லாமலே சிலது உங்களை அழவும் வைக்கும், அப்படின்றதெல்லாம் ஆத்திரம் மூட்டி கோபமும் மூட்டும், அப்படின்லாம் இந்த உணர்ச்சிகள்லாம் நமக்கு கிடைக்கும்ன்றதையும் இந்த ஆசிரியர் குறிப்பிட்டு, கல்லுடைக்கும் சிறுமி பெரியவளாகிறாள், அவளுக்கு தாய்மாமன் ஸ்தானத்தில் மாமழை வந்து அவளை குளிப்பாட்டி சீர் செய்கிறது. இத படிக்கும்போது எப்படிப்பட்டவங்களுக்கும் கண்ணீர் வரும் தானே அப்படின்றதையும் சொல்றார். அநியாயங்கள், அவதூறுகள், வன்முறைகள் எல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டு, ஆகாயத்தின் அந்தப்புறம் என் ஆசை நிலாவின் அந்தப்புறம் அப்படின்றதுதான் இந்த கவிதை தொகுப்புடைய முழு அந்த தலைப்பு. அது ரொம்ப பெருசு இருக்கு அப்படின்றதுனால ஆகாயத்தின் அந்தப்புறம்னு மட்டும் இந்த கவிதை தொகுப்புக்கு பேர் போட்டிருக்காரு. இவங்க அப்பா இறந்த போது நான் அழவே இல்லை அப்படின்றாரு. ஏன்னா அம்மா மடியில் 30 நாள் பிள்ளை, அப்பாவை பத்தி பார்க்கவே இல்லாத ஒரு 30 நாள் பிள்ளையாக இருந்து ஒரு அண்ணனுடைய ஆதரவிலும் அம்மாவுடைய ஒரு முயற்சியிலையும் ஒரு பெரியவரா வந்து வளர்ந்து இந்த அளவுக்கு வந்து இவர் வந்து பிரகாசிச்சிருக்காரு. இவருடைய எழுத்துக்களால ஈர்க்கப்பட்டு இவருக்கு ஊக்கம் அளித்த எல்லாருக்கும், தலைமைச் செயலாளர் மேனாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு அவர்களுக்கும், கவிஞர் ஏர்வாடியார் அவர்களுக்கும், பேராசிரியராக நூலாசிரியராக புகழ் பெற்ற போதும் இந்த அளவுக்கு மேடையில் எல்லாம் நல்ல உரையாற்றும் நம்முடைய உலகம்மா பழனி அவர்களுக்கும், சிங்கப்பூர்ல இருந்து இதுக்கான அணிந்துரை எழுதி கொடுத்திருக்கிற இவருக்கு அன்பழகன் அவர்களுக்கும், அதே மாதிரி இந்த நூலை வெளியிட்டிருக்கிற பாபு சசிதரன் அவர்களுக்கும், இவருக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் நன்றி சொல்லி இந்த புத்தகத்தை வந்து ஆரம்பிக்கிறார். இதுல இருக்கிற கவிதைகள் அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் சில கவிதைகளை நான் இன்னைக்கு படிக்கலான்னு பாக்குறேன். அவர் சொல்லி இருக்கிறபடியே சிலது வந்து கிச்சு கிச்சுதான் மூட்டுது, சிலது கோபமும் வர செய்து, சிலது நமக்கு வந்து அழுகையும் வர செய்து. ஆத்திகமும் நாத்திகமும் ஏற்றுக்கொள்ளும் ஒரே தெய்வம், ஆத்திகனா இருந்தாலும் நாத்திகனா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் ஒரே தெய்வம் அம்மா அப்பா. அம்மா அப்பாவை கடவுள்னு தானே சொல்றோம். அதனால அது ஆத்திகன் நாத்திகன் வந்து பாக்குறது இல்லை, அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து தெய்வமா வந்து ஏத்துக்கிறது ரெண்டுமே தான் அப்படின்னு சொல்றாரு. பால் கொடுக்க நீ படும் பாடு, பாலை மறக்க நான் படும் பாடு, நினைவாடும் அம்மா அப்படின்றாரு. பஞ்சபூதம் என் பையில், அவை தந்த பேனா என் கையில். இது நம்ம ஏற்கனவே எல்லாருமே பாராட்டின ஒரு பாட்டா நம்ம பார்த்திருக்கோம். காட்டாற்றில் மிதந்து போகுது கூட்டில் குருவி குஞ்சும். கூட்டிலே இருக்கு, குருவி குஞ்சு இருக்கு, ஆனா அது காட்டாற்றுல அந்த கூட்டோட போயிட்டு இருக்கு. அதை காப்பாற்ற முடியாம கூடவே என் நெஞ்சும், அது கூடவே என்னுடைய நெஞ்சும் போகுது அப்படின்றாரு. ஏறி வந்த பின் இறங்க முடியாமல் தவிக்கிறது தாமரை இலை தண்ணீர். தாமரை இலையில தண்ணி வந்துருது, ஆனா திரும்ப அது வந்து தண்ணியோட போய் சேர முடியல, அதுலயே தத்தளிக்குது அப்படின்ற அந்த ஒரு சின்ன இதை பார்த்துட்டு சொல்றார். ஒரு நாளே வாழ்க்கை, ஒரு நாள் தான் பூக்களுக்கு வாழ்க்கை, ஆனா ஒரு நொடி கூட வருந்தவில்லை பூக்கள், ஒரு நொடி கூட வருந்தவில்லை பூக்கள் அப்படின்னு. இன்னும் எனக்கு சிறகு முளைக்கவில்லை, ஒரு பறவை குஞ்சு இன்னும் எனக்கு சிறகு முளைக்கவில்லை. அத பறவை குஞ்சு சொல்லுது, என் அன்னையை விட பருந்துக்கே கவலை. அன்னைக்கு வந்து குழந்தைக்கு வந்து சிறகு முளைக்கலைன்னு கவலைப்படுறது வந்து குழந்தை பறக்கணும் வைக்கணும், பருந்துக்கு என்ன, இது குட்டி பறந்து வந்துச்சுன்னா அடிச்சு தின்னலாம். அதனால அந்த கவிதை பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு சிறகு முளைக்கவில்லை, என் அன்னையை விட பருந்துக்கே கவலை அப்படின்னு சொல்றார். அண்ணனும் அக்காவும் தூங்கி விடுவதால் பிறந்து விடுகிறார்கள் தம்பி தங்கைகள், இத சொல்றார். விரல் நீளம் சிகரெட் திரி, விரல் நீளம் சிகரெட் திரி, ஆனா அதிலிருந்து முழு நீள தூரமே நுரையீரல் வெடி, நுரையீரலே வெடிச்சு போகும் அந்த சின்ன விரல் நீளம் இருக்கிற சிகரெட் திரி. இத வந்து எப்படி வந்து அந்த ஒரு நடக்கிற ஒரு கெடுதலை வந்து ஒரு 3 வரிகளில் இவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. சளி பிடிக்கும், எதனால பிடிக்கும்? சளி பிடிக்கும் என்றாலும் மழையில் மழை பிடிக்கும், மழையில நனைஞ்சா சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க, ஆனா சளி பிடிக்கும் என்றாலும் மழை பிடிக்கும் அப்படின்றாரு. உண்மை சொல்லும் போதும் பொய் சொல்லும் போதும் ஊமையா இருக்கிறது பல். நம்ம இது வந்து மத்தவங்க சிலாகிச்சு பேசினதையும் நம்ம பார்த்தோம். வாயில வந்து பல்லு இருக்கு, அதுக்கு வந்து தெரியுமா நம்ம உண்மை பேசுறோமா இல்ல,
பொய் பேசுறோமா அப்படின்றது. அதனால ஊமையா இருக்கிறது பல் அப்படின்னு சொல்றாரு. ஒப்புக்காக வேணும் அழுதிட வேண்டும். ஒப்புக்காக வேணும் அழுதிட வேண்டும். ஏன்? இறந்தவரின் கணவர் உயர் பதவியில் இருப்பவர். ஒரு உயர் பதவியில் இருப்பவரோட மனைவியோட ஒரு இறப்புக்கு சென்றால் ஒப்புக்காக வேணும் அழுதிட வேண்டும். ஏன்னா இறந்தவரின் கணவர் உயர் பதவியில் இருப்பவர் அப்படின்னு சொல்றாரு. அன்னை பாலா கள்ளிப்பாலா? பசியோடு வாய்ப்பிழக்கும் பெண்பால். உங்களுக்கு தெரியும், நமக்கு கொஞ்சம் மதுரை மாவட்டத்துல சில இடங்கள் எல்லாம் பெண் குழந்தைகள் பிறந்தா கள்ளிப்பாலை ஊத்தி அந்த குழந்தைகளை கொன்று கொண்டிருந்தார்கள். அதனால அந்த ஒரு இதை வந்து தொடரா மாதிரி அன்னை பாலா கள்ளிப்பாலா தெரியாது. அந்த பெண்பால் குழந்தை வந்து பசியோடு வாய்ப்பிழக்கும் அப்படின்றாரு. எரிகிறது கொடும்பாவி, எரிக்கிறான் ஒரு அப்பாவி. இந்த கொடும்பாவி எல்லாம் சில நிகழ்ச்சிகள்ல ஒரு எதிர்ப்பை காட்டுறதுக்கு எரிப்பாங்க. ஆனா எரிய வைக்கிற ஆளை கூலி ஆளா தான் வச்சுக்கிருவாங்க. அரெஸ்ட் பண்ணா அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு. இந்த மாதிரி வந்து சில கவிதைகள் சொல்றாரு. எவ்வளவு இன்னல் நான் புரிந்தாலும் இறுதியில் தண்ணீரை அல்லவா தருகிறது பூமி. பூமிக்கு எவ்வளவு இன்னல் தர்றாங்க. ஆழமா தோன்றாங்க, மலைய உடைக்கிறாங்க, மாசுபடுத்துறாங்க, எல்லாம் செய்யறாங்க. எவ்வளவு இன்னல் நான் புரிந்தாலும் இறுதியில் தண்ணீரை அல்லவா தருகிறது பூமி. தோண்ட 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 அதுக்கு இன்னல் தான் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, ஆனா தோண்ட ஆழமா தோண்ட தோண்ட நமக்கு வந்து தண்ணியை கொடுக்குது பூமி அப்படின்றாரு. முட்டாள் கொசுவுக்கு என்னை தொட்டால் தீட்டு என்று இன்னும் என் ஜாதி தெரியவில்லை. கொசு மட்டும்தான் ஜாதி பார்க்கறது இல்ல, நம்மள எல்லாரையும் கடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எரிய முடியவில்லை பஸ் டிக்கெட்டை, அதில் எழுதி இருக்கிறது பாதி சில்லறை. முன்னையெல்லாம் வந்து கண்டக்டர் வந்து நம்ம ₹1 கொடுத்தோம்னா 50 காசு அந்த டிக்கெட்டுன்னா 50 காசு மிச்சத்துக்கு அந்த அந்த பஸ் டிக்கெட்ல தான் எழுதி கொடுப்பாரு. அதனால அந்த பஸ் டிக்கெட்டை பத்திரமா நம்ம வச்சுக்கணும். அந்த சில்லறையை அப்பதான் வாங்க முடியும். அதனால எரிய முடியவில்லை பஸ் டிக்கெட்டை, அதில் எழுதி இருக்கிறது பாக்கி சில்லறை. தேன் சுவையானதுதான், ஆனால் தேனி தான் பகையானது. தேன் சுவையானது எடுக்கணும்னா என்ன பண்றோம்? கொளுத்தி போட்டு தேனி எல்லாம் துரத்தி விட்டு தான் எடுக்கிறோம். ஆனால் தேனை உண்டாக்கினது தேனி தான். தேன் சுவையானதுதான், தேனி பகையானது. கணக்கிறது பாட்டியின் ட்ரங்கு பெட்டி. ட்ரங்கு பெட்டி என்ன கணக்குது? உள்ளே காலமான தாத்தாவின் கல்யாண வேட்டி. அது அவ்வளவு பத்திரமா பாட்டிகள்லாம் அப்ப பாதுகாத்தாங்க. அது சொல்றார். சாலை அகலமாக ஒரு நிபந்தனை. சாலை அகலமாக்கணும்னா ஒரு நிபந்தனை. ஓரத்தில் இருக்கும் மரங்களுக்கு மரண தண்டனை. அதுதான் நடக்குது இப்ப. சாலை அகலம் 8 வழிச்சாலை 6 வழிச்சாலைன்னு சொல்லிட்டு நம்ம சாலை ஓரமா புளிய மரம், நல்ல பயன் கொடுக்கும் மரங்கள் எல்லாமே பனை மரம்னு வச்சிருந்ததெல்லாம் எடுத்துட்டு தான் இன்னைக்கு சாலை அகலப்படுத்துற மாதிரி இருக்கு. சாலை அகலமாக ஒரு நிபந்தனை, ஓரத்தில் இருக்கும் மரங்களுக்கு மரண தண்டனை அப்படின்றாரு. இந்த இந்த ஒவ்வொரு இதுலயும் ஒரு கருத்து. காசிக்கு போனால் கருமம் தொலையும்ன்றதுனால்தான் காசிக்கு போறோம். காசிக்கு போனார், கருமம் தொலையவில்லை, ஆனால் கைப்பை தொலைந்து விட்டது. அவரோட கைப்பை தொலைந்து விட்டது. எங்கோ ஏதோ ஒரு சிசு அழும், எங்கோ ஏதோ ஒரு சிசு அழும். வாடகை தாயின் மார்பு நனையும். அவ பெத்து கொடுத்துட்டா குழந்தைய. வாடகை தாய் குழந்தைய யாருக்கு சேர்க்கணுமோ அவங்களுக்கு கொடுத்துட்டா. ஆனா எங்கோ ஒரு சிசு அழுதாலும் அவளுடைய மார்பு நனையும் அப்படின்றத சொல்றாரு. விருந்து சுவை கூடி இருந்திருக்கிறது. பிச்சைக்காரன் பாக்குறான், காலியாக இருக்கிறது வீசப்பட்ட எச்சில் இலை. எச்சில் இலையில ஒரு பருக்கு கூட இல்லை. ரொம்ப சுவையாக இருந்திருக்கிறது, அதனால விருந்து சுவை கூடி இருந்திருக்கிறது, காலியாக இருக்கிறது வீசப்பட்ட எச்சில் இலை. ஊர்க்கதை அறியும் படித்துறை. அந்த காலத்துல எல்லாம் குளத்தாண்டெல்லாம் படித்துறை இருக்கும். வில்லேஜ்ல வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஊர்க்கதை அறியும் படித்துறை, அது ஒருவரிடமும் சொல்லாத ஊமைத்துறை. அங்கதான் உட்காந்துட்டு எல்லா கதையும் பேசுவாங்க. அந்த கதை வந்து அதோட முடிஞ்சிடும். அந்த கற்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஊர்க்கதை அறியும் படித்துறை, அது ஒருவரிடமும் சொல்லாத ஊமைத்துறை அப்படி வந்து சொல்றாரு. எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு ஐக்கு கவிதையெல்லாம் ஒரு 3 வரி 2 வரியில எவ்வளவு ஒரு நல்ல ஒரு செய்திகளை வந்து பரப்புறாங்க. பாம்புக்கு காது இல்லைன்னு யார் சொன்னது? பாம்புக்கு காது இல்லைன்னு யார் சொன்னது? தவளை கத்தனா வந்து பிடிச்சுக்குது இல்ல? கேட்டு பாருங்கள் தவளைகளை. பாம்புக்கு காது இல்லை என்று யார் சொன்னது? கேட்டு பாருங்கள் தவளைகளை. வளையம் போட தெரிகிறது, சதுரம் போட திணறுகிறது. எது? குளத்தில் விழுந்த கல். குளத்துல ஒரு கல் போட்டோம்னா அது ரவுண்ட் ரவுண்டா தான் நமக்கு வந்து அந்த அலைகள் வந்து வரும். அது ஸ்கொயர் ஸ்கொயரா வராது அப்படின்றது. சதுரம் போட திணறுகிறது. சதுரமா இருக்கிற குளத்துல கிணத்துல போட்டோம்னா கூட அந்த குளத்துல போட்ட உடனே அந்த சுழி சுழியா வர்றது. கல்லு போட்டா
அது மாதிரிதான் வருது அப்படின்றது, வட்ட வட்டமா தான் வருதுன்றதுனால வளையம் போட தெரிகிறது, சதுரம் போட தெரியவில்லை அப்படின்னு சொல்றாரு. கூண்டுக்கிளி சுதந்திரத்தை பார்த்து குலுங்கி சிரிக்கிறது, குண்டு சட்டிக்குள் வண்ணமீன். குண்டு சட்டிக்குள் வண்ணமீன் ரெண்டுமே வந்து சுதந்திரம் இல்லை. ஆனா கூண்டு கிளியோட சுதந்திரத்தை பார்த்து குலுங்கி சிரிக்கிறதா. ஏன்னா கூண்டு கிளிக்கு அட்லீஸ்ட் அந்த கேப் இருக்குது. நமக்கு வந்து குண்டு சட்டிக்கு வண்ண மீனுக்கு அந்த அந்த ஒரு வெளியே கூட இல்லை அப்படின்றதுனால குண்டு சட்டிக்குள் வண்ண மீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நடிகைக்கு கிளிசரின் போட்டும் அழுகையே வரவில்லை. நடிகைக்கு கிளிசரின் போட்டும் அழுகையே வரவில்லை. என்ன? இயக்குனரின் இறுதி ஊர்வலம். அப்ப இயக்குனர் அவளை பாடப்படுத்தியிருப்பாரு அந்த நடிகைன்னு நினைக்கிறேன். அதனால கிளிசரின் போட்டும் அவங்களுக்கு வந்து கண்ணீர் வரவில்லை, அப்படி அழுகையே வரவில்லை அப்படின்றார். முழு நிலவாய் எரிந்த தெருவிளக்கு நட்சத்திரங்களாய் கண்ணடிக்கிறது. விளக்கின் முதுமை. பழைசாயிடுச்சு விளக்கு, மாத்த வேண்டிய நேரம். முழு நிலவாய் எரிந்த தெருவிளக்கு தெருவிளக்கு நட்சத்திரங்களாய் கண்ணடிக்கிறது. என்னை கிள்ளும் போது வலிக்கிறதே, பூவை கிள்ளும் போது வலிக்காதா? யார் கேட்கிறது? குழந்தை. என்னை கிள்ளும் போது வலிக்கிறதே, பூவை கிள்ளும் போது வலிக்காதா? குழந்தை. வேரை பார்க்க பூவுக்கு ஆசை, பூவை பார்க்க வேருக்கு ஆசை. பிசிராந்தையார் பிசிராந்தையார் காதை. சிட்டு ஒன்று ஜன்னலை தட்டியது. திறந்தால் சிரிக்கிறது ஒரு மொட்டு. அபாய கட்டம் தாண்டி விட்டது. அபாய கட்டம் தாண்டி விட்டது. மருத்துவர் தகவல். அபாய கட்டத்தில் இருக்கிறது நோயாளி குடும்பம். அபாய கட்டத்தை தாண்டி விட்டதுன்னு மருத்துவர் சொல்றாரு. அபாய கட்டத்தில் இருக்கிறது நோயாளி குடும்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன பில்லு வரும், என்ன கட்டணும் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து அந்த நோயாளியோட குடும்பம் போயிருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சேய்க்கு தெரியாது பெற்ற தாயின் வலி. சீரியல் இன்னும் முடியவில்லை, இன்னும் திரும்பவில்லை வாய்க்குள் போன ஈ. வாயில ஈ போறது கூட தெரியாம சீரியலை இப்படி பாக்குறாங்க அப்படின்றத அவ்வளோ இதுவா நகைச்சுவையா சுட்டி காமிச்சிருக்காரு. சீரியல் இன்னும் முடியவில்லை, இன்னும் திரும்பவில்லை வாய்க்குள் போன ஈ. எது இலையாகும், எது பூவாகும், யாருக்கு தெரியும்? மூப்பின் அடிப்படையில் இல்லை சிவலோக பதவி. அரசாங்கத்துல உத்தியோகம்னாலும் அடுத்த உத்தியோகம்னாலும் சீனியாரிட்டி பார்ப்பாங்க. ஆனா மூப்பின் அடிப்படையில் இல்லை சிவலோக பதவி, யமலோக தர்பார். இதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்றத சொல்றார். வெறுங்காலை பதம் பார்க்கிறது. ஒரு காலத்தில் செருப்பால் மிதிக்கப்பட்ட முள். செருப்பை வச்சுட்டு நடக்கும்போது அந்த முள்ளை நம்ம மிதிக்கிறோம். அந்த செருப்பால் மிதிக்கப்பட்ட முள் இன்னைக்கு வெறுங்காலா நம்ம போகும்போது நம்ம காலை வந்து பதம் பார்க்குது அப்படின்றார். அது அவளுக்கு சாதாரணம். அது அவளுக்கு சாதாரணம். அந்த முடிவுதான் அவனுக்கு ஆராரணம். அவள் அதுக்கு சாதாரணம். அவள் எடுக்கிற முடிவு வந்து அவளுக்கு சாதாரணம்னா, இது ஒரு காதல் தோல்வியில அவங்க வந்து பண்றத, அந்த முடிவுதான் அவனுக்கு ஆராரணம் அப்படின்றத சொல்றார். கடை மாணாக்கர் திறந்த கடையில். கடைசி பெஞ்சுக்காரங்க எப்பவுமே வந்து முதல்ல எல்லாம் சொல்லுவாங்க அவங்க படிக்க மாட்டாங்க செய்ய மாட்டாங்கன்னு. ஆனா அந்த கடை மாணாக்கர் திறந்த கடையில் தலை மாணாக்கர் கணக்கு பிள்ளை. ஃபர்ஸ்ட் ரேங்க் எப்பவும் வாங்குற பையன் சில சமயம் இந்த மாதிரிதான் வேலைக்கு போக வேண்டியதா ஆகுது அப்படின்றத அவ்வளவு அழகா சொல்றாரு. வெற்றி கவலத்தை விழுங்க இடம் இருக்காது தோல்வியை செரிக்காத வயிறு. தோல்வியை செரிச்சா வயிறு தான் வெற்றி கவலத்தை விழுங்க முடியும். தோல்வியை பத்தி துவழக்கூடாது அப்படின்றத இவ்வளவு அழகா சொல்றார். சொரணை இல்லாதவரே கருணை உள்ளவர். சொரணை இல்லாதான் கருணை உள்ளவர். யாரு? கொசுவுடைய அகராதியில கொசு அகராதி. சொரணை இல்லாதவரே கருணை உள்ளவர், கொசு அகராதி. வாழ்வில் எல்லோரையும் முந்த நினைக்கிறவனை, எல்லாத்துலயும் நம்ம தான் ஃபர்ஸ்ட் வரணும், நம்ம தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவனையும் பிந்த நினைக்க வைக்கிறது சாவு. அது மட்டும் வரக்கூடாது, கொஞ்சம் பின்னால வரட்டும் அப்படின்னு மனிதர்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு. வாழ்வில் எல்லோரையும் முந்த நினைக்கிறவனை பிந்த நினைக்க வைக்கிறது சாவு. நஷ்டம் வந்தால் நாரும் பூவித்த காசு. நஷ்டம் வந்தால் பூவித்த காசு நாரும். லாபம் வந்தால் மணக்கும் கருவாடு. லாபம் வந்தால் மணக்கும் கருவாடு அப்படின்றது சொல்றாரு. அடியெடுத்து வைக்கும் போது ஆடு மாடு மிதிப்படுவது போல நினைப்பு. ஏன்? அழுகிறது செருப்பு. செருப்பு வந்து அந்த காலத்துல தோல்ல மட்டும் செஞ்சதை தான் போட்டுட்டு இருந்தாங்க.
அது மாதிரி அந்த தோல்ல செஞ்ச செருப்பால எத்தனையோ கால்நடைகளை வந்து இதுக்காக பயன்படுத்துறாங்கன்றத அவ்வளவு அழகா வந்து சொல்லியிருக்காரு. இரண்டு கண்ணும் இல்லை, ஏற்றுக்கொள்வாரா இரண்டு கண் உள்ள மாப்பிள்ளை? இரண்டு கண்ணும் இல்லை, ஒரு கண் இல்லாத ஒரு பெண் பேசுவதாய். இரண்டு கண்ணும் இல்லை, ஏற்றுக்கொள்வாரா இரண்டு கண் உள்ள மாப்பிள்ளை அப்படின்னு கேட்கிறாங்க. இருக்கிறது நேர்வழி, குறுக்கு வழி விரும்புகிறது உலகம். ஆயுத பிரசவம். இருக்கிறது நேர்வழி, ஆனா குறுக்கு வழி விரும்புகிறது உலகம். ஆயுத பிரசவம். இருந்திடலாம் பத்தினியாய் பல காலம், இருந்திடலாம் பத்தினியாய் பல காலம். ஆனா இருக்க முடியுமா சில காலம் பட்டினியாய்? இருக்க முடியுமா சில காலம் பட்டினியாய்? பத்தினியா இருக்க முடியும், ஆனா பட்டினியா இருக்க முடியுமா அப்படின்றத அவ்வளவு அழகா வந்து ஒரு சின்ன செய்தி தான் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு அந்த மாதிரி சின்ன ஒரு 3 வரிகள்ல சொல்லிட்டு போறாரு. இருந்த வரை சொகுசு படுக்கை, இறந்த நொடியே பனிப்படுக்கை, இது தாண்டா வாழ்க்கை. இருந்தவரை சொகுசு படுக்கை, இறந்த உடனே உடனே வச்சிடுறோம் இல்லையா, ஐஸ் படுக்கையில வச்சிடுறோம், அது பனிப்படுக்கை. இது தாண்டா வாழ்க்கை. எந்த முகம் உங்களின் சொந்த முகம்? எங்கெல்லாம் தேடுகிறேன், எதற்காக ஒளிந்திருக்கிறாய் இந்த கல்லறையில்? ஆக்கிரமித்த மனையுள்ள நகரை காக்கிறது. ஆக்கிரமித்த மனை அப்படின்றது அன்அப்ரூவ்டு லே அவுட்டு, இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ் லே அவுட்டு, இதையெல்லாம் சொல்றாரு. நகரை காக்கிறது அரசியல் தலைவர் பெயர். அங்க தப்பிச்சுக்கிறதுக்கு உடனே ஒரு அரசியல் தலைவர் பெயரை வச்சிடுறாங்க அப்படின்றாங்க. இரவில் ஏற்றக்கூடாதாம், இரவில் ஏற்றப்பட்ட தேசிய கொடி. இரவில் ஏற்றக்கூடாதாம், இரவில் ஏற்றப்பட்ட, எப்படி நடு இரவில் வாங்கிய சுதந்திரத்தினால அப்படி வந்து அதை சொல்றார். எல்லைக்கோட்டையை தாண்டியதால், எல்லைக்கோட்டை தாண்டியதால் வீட்டில் ராமாயணம், வறுமை கோட்டை தாண்டாததால் நாட்டில் மகாபாரதம். எல்லைக்கோட்டை தாண்டியதனால் வீட்டில் ராமாயணம், வறுமை கோட்டை தாண்டாததால் நாட்டில் மகாபாரதம். எவ்வளவு அழகா வந்து அதை சொல்லிட்டு போறார். கங்கை ஆறு, காவிரி ஆறு, முல்லை ஆறு, பெரியாறு எல்லாமே தகராறு, எல்லாமே தகராறு. எப்படி வந்து நச்சுன்னு எந்த அளவுக்கு வந்து சொல்ல முடியுமோ அந்த மாதிரி. பிரியும் போது சருகிடம் என்ன சொல்லி தேற்றும் மரம்? மரத்திலிருந்து சருகு கீழே விழுது, என்ன சொல்லி தேற்றும் மரம்? மழை கயிற்றால் கட்டப்பட்டிருக்கிறது மேகப்பசு. வெளியே தாலி கட்டாத மனைவி கதறல், வெளியே தாலி கட்டாத மனைவி கதறல். உள்ளே விடு என்று சொல்ல முடியவில்லை, கடைசி மூச்சு. அந்த மாதிரி டெட் பெட்ல படுத்துட்டு இருக்கிறாங்க, அவருக்கு வந்து சொல்ல முடியல அவங்கள உள்ள விடு அப்படின்னு சொல்லி. வெளியே தாலி கட்டாத மனைவி. வாடையை பொறுத்தே பேர் மாறுகிறது, வாடையை பொறுத்தே பேர் மாறுகிறது. ஓடையா சாக்கடையா, ஓடையா சாக்கடையான்றது நம்ம அந்த வர்ற அந்த ஒரு வாடையை பொறுத்தே மாறுகிறது அப்படின்றது. தம்பி கையை நீட்டு, தம்பி கையை நீட்டு என்றது ஜோதிடம். நம்பி கையை நீட்டவில்லை யாரிடமும், நம்பி கையை நீட்டவில்லை யாரிடமும். தன்னம்பிக்கை, நான் ஜோசியம் பார்த்துதான் பெரிய ஆள் ஆகணுமா, நான் கையை நீட்ட மாட்டேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோட அந்த கவிதையில வந்து அவ்வளவு அழகா வந்து சொல்லியிருக்கார். வேலியே பயிரை மேய்கிறது என்று கேலி பேசியவர் வேலியானார், காணவில்லை வயலை. வேலியே பயிரை மேய்கிறது என்று கேலி பேசியவர் வேலியானார், காணவில்லை வயலை. மட்டும் இப்ப காணவில்லை. 5 விரல் சேர்ந்து பிசைய சோர் இல்லை, 5 விரல் சேர்ந்து பிசைய சோர் இல்லை. ஆனால் 6வது விரல் அலைபேசிக்கு குறைவே இல்லை, 6வது விரல் அலைபேசிக்கு குறைவே இல்லை. காசில்லாதவன் பிணம், காசில்லாதவன் பிணம், கையேந்துகிறது அடக்கம் செய்ய அதன் வாரிசு. காசு இல்லாதவன் வந்து இறந்து போயிட்டான்னா கையேந்த வேண்டி இருக்குது அப்படின்னு. தண்டச்சோறு என்று திட்டினார் தந்தை, தந்தை வந்து தண்டச்சோறு அப்படின்னு திட்டுறாரு. தந்தை நோய் குணமாக மண் சோறு தின்கிறான் மகன். ஆனா அந்த பையன் வந்து அந்த அளவுக்கு பாசமுள்ள பிள்ளை, அவன் வந்து மண் சோறு தின்கிறான். அந்த அளவுக்கு வந்து எவ்வளவு அழகா வந்து சொல்றாருன்னா, முன்னே போகும் ஒரு துளி, பின்னே தொடரும் பிற துளி, அதுதானே நதி. எப்படி வந்து நதியில வந்து நமக்கு வந்து தண்ணி வந்து போகுது அப்படின்றத இவ்வளவு அழகா சொல்றார். சைகையும் ஜாடையும் சர்வதேச மொழி, அது ஆதாமும் ஏவாளும் பேசிய மொழி.
உழைத்து உண்பவனுக்கே வானமே எல்லை, உழைக்காமல் ஊர் சுற்றுபவனுக்கு மானமே இல்லை. உழைத்து உண்பவனுக்கு வானமே எல்லை, உழைக்காமல் ஊர் சுற்றுபவனுக்கு மானமே இல்லை. நச்சுன்னு எவ்வளவு தூரம் அப்படியே வந்து ஒரு குத்து விட்டா மாதிரி இருக்கும் இதை படிக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி ஊர் சுத்துறவங்களுக்கு. காசு நிறைந்த உண்டி, காசு நிறைந்த உண்டியல் ஆலயத்தின் உள்ளே, காசு நிறைந்த உண்டியல். கையேந்தும் உண்டி படிக்கு வெளியே, வெளியிலேயே பிச்சைக்காரங்க கோவிலுக்கு வெளியில இருக்காங்க. கையேந்தும் உண்டி அப்படின்றத குறிப்பிடுறாரு. கீரியும் சாகவில்லை, பாம்பும் சாகவில்லை, சோதித்து பார்த்தால் இரண்டுக்கும் பல் இல்லை. என்னடா இது, கீரி பாம்பு இருக்கான ரெண்டுமே சாகல அப்படின்னு பார்த்தா ரெண்டுக்கும் பல் இல்லையா. ஒவ்வொரு இதுவும் அப்படி வந்து யோசிச்சு யோசிச்சு நம்ம வந்து ரசிக்கிற மாதிரி. எப்பவுமே சின்ன சின்ன மழலை நண்டுகள் இருகரம் உயர்த்தி சொல்கிறது வணக்கம். அது நண்டு நடந்து போகும்போது அந்த அந்த கை பாத்தீங்கன்னா அது மாதிரி சேர்ந்துக்கும். அதனால இருகரம் உயர்த்தி சொல்கிறது வணக்கம். மொட்டை அடித்து கூட நுணுகி பார்த்தேன், மொட்டை அடித்து கூட நுணுகி பார்த்தேன், காணவில்லை தலையெழுத்து. தலையெழுத்து தலையெழுத்துன்னு சொல்றோம், அந்த தலையெழுத்தை பார்க்கலான்றதுக்காக மொட்டை அடித்து கூட நுணுகி பார்த்தேன், காணவில்லை தலையெழுத்து. பருத்தி வெடித்தது, பஞ்சு பறவையானது. பஞ்சு பறக்கும் பருத்தி வெடிச்சுதுன்னா, அத வந்து பஞ்சு பறவையானதுன்னு இவ்வளவு அழகா சொல்றார். பொன்னகையை அடகு வைத்து மனைவி புன்னகையை பறி கொடுக்கிறான் கணவன். எடுத்துட்டு போய் அடகு வச்ச உடனே மனைவிக்கு மனசு வருத்தமா தான் இருக்கும். அதனால பொன்னகையை அடகு வைத்து மனைவி புன்னகையை பறி கொடுக்கிறான் கணவன் அப்படின்றாரு. செல்லாது என்கிறார் கடைக்காரர், செல்லாது என்கிறார் கடைக்காரர், அதற்கும் சிரிக்கிறார் அண்ணல் காந்தி. நோட்டு செல்லாத நோட்ல காந்தி சிரிக்கிறத எவ்வளவு அழகா வந்து சொல்றாரு. வளர்பிறையும் இல்லை தேய்பிறையும் இல்லை, நமக்குத்தான் கண் புரை. கண்ணுல புரை வந்துருச்சுன்னா வளர்பிறையும் தெரியல தேய்பிறையும் இல்லை, கண்ணில் தான் புரை அப்படின்றாரு. குட்டை வற்றி விட்டால் மீன் மட்டுமா செத்துவிடும், குட்டை வற்றி விட்டால் மீன் மட்டுமா செத்துவிடும், தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும். ஒவ்வொரு கவிதையுமே அப்படி ரசிச்சு ரசிச்சு நம்ம வந்து பண்ற மாதிரி எவ்வளவு அழகா வந்து எழுதியிருக்காருன்னா, கண்ணீர் கடலை தேனாக்குவோம், கை கொடுங்கள் மலர்களே அப்படின்றது ஒரு கவிதை. அழுகை வந்தால் அழுதுவிடு, பின்னர் எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது. அனைத்து உலகும் ஏங்குவது அன்புக்கு, அது கிடைத்தால் இந்த உலகம் சொர்க்கமாகும் அதற்கு. இப்படி ஒவ்வொன்றுமே அவ்வளவு ரசிக்கிற அளவுக்கு ஒவ்வொரு கவிதையும் நமக்கு சொல்ல வேண்டிய செய்திகளையும் சொல்லுது. அதே சமயம் வந்து அந்த அளவுக்கு எளிமையா யாரும் வந்து படிக்கிற அளவுக்கு, எல்லாருமே அதை படிச்சு ரசிக்கிற அளவுக்கு. எல்லை என்பதை எங்கே வைக்க வேண்டும், எல்லை என்பதை எங்கே வைக்க வேண்டும் சொல்ல வருகிறது கடல். கடல் வந்து ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு எப்படி எல்லையை வகுக்குதுன்றது. கோபித்து குளிக்காமல் வந்தேன், இப்போது கோபம் இல்லை, காரணம் ஏரியே இல்லை. கோபித்து குளிக்காமல் வந்தேன், இப்போது கோபமும் இல்லை, காரணம் ஏரியே இல்லை. விழுந்த நிலாவை அடிபடாமல் தாங்குகிறது குளம். நிலாவுடைய வெளிச்சம் குளத்துல வந்து விழுந்திருக்கிறது, விழுந்த நிலாவை அடிபடாமல் தாங்குகிறது குளம் அப்படின்னு. அன்பு பிரியும் போது விட்டு வந்ததாக நினைவு, அங்கே சொல்ல மறந்து போனது நன்றி. அன்பு பிரியும் போது விட்டு வந்ததாக நினைவு, அங்கே சொல்ல மறந்து போனது நன்றி. உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்த நூலாசிரியருக்கு என்னுடைய அன்பு கலந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு கவிதையும், இதுல 369 கவிதை இருக்கு, நான் அதுல சில கவிதைகளை வந்து உங்களுக்கு படிச்சு காமிச்சு, இதை எழுதியிருக்கிற அந்த அணிந்துரை எழுதியிருக்கிறவங்க எல்லாம் பேராசா அப்படி ரசிச்சு ரசிச்சு இதுல இருக்கிற நல்ல கவிதைகள் எல்லாம் குறிப்பிட்டு அவ்வளவு நல்லா வந்து இதை ரொம்ப ஸ்லாகிச்சு பேசியிருக்காங்க. நூலாசிரியர் வந்திருக்காரு, அவரையும் நம்ம இந்த கவிதை தொடர்பா வந்து பேச சொல்லி கேட்டுக்கணும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். சக்திமான் அசோகன் அவர்கள் வந்திருக்காங்க. ரொம்ப சிறப்பா இந்த புத்தகத்தை எழுதி இது அனைத்து மக்களிடமும், நம்ம தமிழக அரசு நம்மளுடைய லைப்ரரியில எல்லாம் வந்து இந்த புத்தகத்தை வைத்திருக்கிறது. நாமும் அனைவருமே படிக்க வேண்டிய ஒரு நல்ல புத்தகம், ரசிக்க வேண்டிய புத்தகம். இது சொன்ன மாதிரி எல்லா உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுத்திருக்காரு, எல்லா செய்திகளையும் கொடுத்திருக்காரு. மிகவும் ரசிக்கத்தக்க ஒரு புத்தகமாக இருக்கிறது. இந்த புத்தகத்தை இன்று நான் இந்த நம்முடைய தளத்துக்கு அறிமுகம் செய்யறதுக்கு உதவிய நிறுவனர் ஸ்டீபன் சார் அவர்களுக்கும் நடத்திய நாராயணமூர்த்தி சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் சக்திமான் அசோகனை நீங்க கூப்பிட்டு பேச சொல்லணும். அருமை அருமை அருமை, மிகச்சிறப்பு.
அறியப்படாத ஒரு புத்தகம். அதில் நம்ம தளத்துக்கு கொண்டு வந்ததுக்கு மிக்க நன்றி மேடம். ஆசிரியரை பேச சொல்கிறீங்களா? வந்திருக்காரா வந்திருக்காரு. சார்? உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சார். அசோகன் சார், நீங்க பேசலாம். உங்களை அறிமுகப்படுத்திட்டு பேசுங்க சார். அவரை பின் பண்ணுங்க. நீங்க அன்மியூட் பண்ணுங்க சார். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். நீங்க மியூட்ல இருக்கீங்க அசோகன். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. பேசுங்க. வணக்கம். கேக்குதுங்களா? வணக்கம். சகோதரி பிரேமா அவர்கள் மிக தெள்ள தெளிவாக அக்கு வேறு ஆணி வேறாக நான் எழுதிய ஆகாயத்தின் அந்த புறத்தை இந்த புறத்திலிருந்து பார்த்து அந்த புறத்தை வர்ணித்திருக்கிறார். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு படைப்பாளனுக்கு இது போன்ற ஒரு படித்தவர்கள் அவர்களுடைய கருத்தை சொல்லும்போது அது பல, நான் ஏற்கனவே சொன்னது போல, பல கோடி சன்மானத்துக்கு இணையானது. 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட அது ஒரு நாள்ல செலவாயிரும். ஆனா இது மாதிரி உண்மையா மனம் திறந்து பாராட்டும் போது அந்த பாராட்டை நான் உண்மையிலேயே பிறந்தாழ்த்தி அவங்கள வாழ்த்துறேன், அவங்களுக்கு வணங்குறேன். ஏன்னா நிறைய பேர் இதை வாழ்த்திருக்காங்க. அம்மா இப்போ வாழ்த்துனது போற நிறைய பேர் பாராட்டி இருக்காங்க. தமிழ்நாடு அரசு கூட இந்த இந்த ஆண்டு அந்த நூலகங்களுக்கெல்லாம் என்னுடைய புத்தகத்தை, அதாவது ரொம்ப பேருக்கு அந்த கவிதை புத்தகம் இந்த தடவை வாங்கவே இல்லை நிறைய. ஆனால் அவ்வளவு போட்டிக்கு இடையிலையும் இந்த புத்தகத்தெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேர் நிறைய படிக்கிறாங்க. நிறைய அதை பற்றி கருத்துரையும் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய விமர்சனம் எழுதியிருக்காங்க. தினமணி ஆசிரியர் எழுதியிருக்காங்க. தினமலர்ல ரொம்ப பிரமாதம் எழுதினாங்க. குமுதம், விகடன் எல்லாத்துலேயுமே இதை பற்றி ரொம்ப ரொம்ப தெளிவாகவும் விரிவாகவும் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் நிறைய வாசகர்களும் நிறைய நேயர்களும் அறிஞர்களும் ஆய்வாளர்களும் சான்றோர்கள் எல்லாம் அதை படித்து அதை பற்றி அவங்களும் உணர்ந்திருக்காங்க, கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த நூல் எழுதுறதுக்கு நான் அம்மா தொடக்கத்தில் சொன்னது போல நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த ஆர்வம் இருந்துச்சு. ஆனால் அரசு பணியில் இருக்கும்போது அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. அதை செஞ்சால் பல பிரச்சனைகள் வந்துடும், அது உங்களுக்கு தெரியும். அதனால நான் அது எழுதுவேன், வெவ்வேறு பேரில் எழுதுவேன். ஆனால் அது வெளிப்படுத்தாமல் இருந்தோம். ஓய்வடைஞ்ச பிற்பாடு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால இப்போ அதை வெளியிட்டோம். அது நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க இவர் இந்த முதல் படைப்பு அப்படின்னு அதில் சொல்லும்போது என்னுடைய நூல் வெளியிடும் போது நல்லி குப்புசாமி செட்டியார் தான் அந்த நூல் வெளியிட்டாங்க. ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு அதை ஒரு 10 பேர் மிக பிரமாணமான ஒரு விழா எடுத்து அதை பண்ணாங்க. இதில் என்ன ஒரு அடிப்படை எல்லாருக்கும் சொல்லணும்னா, இந்த நூலை வெளியிடுவதற்கு நான் எல்லாம் எழுதி முடிச்சிட்டேன், இதை வெளியிடலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இந்திய அலுவலர் சங்கத்தில் எனக்கு நண்பர்கள் நிறைய இருக்காங்க. நானும் அதில் உறுப்பினராக இருக்கேன். உடனே நண்பர்கள் என்ன பண்ணாங்க, நாங்கள் அதுக்கு நாங்கள் இதை எடுத்துக்கிறோம், இது எந்த செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்க எல்லாம் இது அதில் முன்னாடியே நான் நன்றி சொல்லியிருப்பேன். அவங்க எல்லாம் முன் அதை எடுத்து செஞ்சாங்க. அதனால அப்போ நான் நினச்சிக்கிட்டது என்னன்னா, நம்ம எழுதுனா தமிழ் அன்னைக்கு எழுதுனா இது மாதிரி ஒரு நல்ல தமிழர்கள், நல்ல இதயம் கொண்டவர்கள்லாம் தாமே முன் அந்த தமிழை வெளிப்படுத்துவாங்க, தமிழுக்கு உதவி பண்ணுவாங்கங்கிறத நிரூபிச்சாங்க. அதனால அவங்கள இந்த நேரத்தில் நான் நினைச்சு பார்க்குறேன். அவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த புத்தகம் வந்திருக்கும், ஆனால் இந்த அளவுக்கு வந்திருக்காது. அப்போ 300 ரூபா விலை போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொன்னாங்க.
முந்நூறுரூவாங்கிறது ரொம்ப அதிகம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது ஆர்ட் பேப்பரில் இருக்கும். நீங்கள் பார்த்தாவே அந்த புத்தகத்தை அம்மாவுக்கு தெரியும். ரொம்ப உயர்வான இதில் இருக்கும், அமைப்பாக இருக்கும். அதுக்காக தான் நான் விலையை அதிகமாக போட்டேன், வேற எந்த காரணமும் இல்லை. இதை வந்து இவ்வளோ நேரமாக ரொம்ப சலாகித்து அம்மா சொன்னாங்க. உங்களுடைய கருத்துக்களை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். நீங்கள் ஏதாவது இதை பற்றி உங்களுக்கு மேல் அதிக விவரம் வேணும்னாலும் நீங்கள் கேளுங்க, நான் சொல்ல தயாராக இருக்கு. இந்த ஒரு வாய்ப்பு அம்மா எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்காக பிரேமா அம்மாவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மைண்டு ஒரு மைண்ட், இந்த அமைப்பு தான் இந்த உலகத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் உள்ள அமைப்பாளர்கள், இவருடைய பொறுப்பாளர் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து எதுவுமாலும் கேளுங்க, நான் அதுக்கு சொல்ல தயாராக இருக்கேன். இது முதல்ல பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அம்மா சொல்ல சொல்ல நிறைய பேர் அதை ரசிச்சிங்க. ஏதாவது உங்களுக்கு அதில் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. சார் நன்றி. முதல்ல பிரேமா மேடத்துக்கு நன்றி, இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தியதற்கு. இந்த எங்கள் குழுவில் வந்து நீங்கள் வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார், பெருமைப்படுகிறோம். ஏன்னா இந்த ப்ரெக்னன்ட் வித் மீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய கவிதைகள் இருக்கு. அதாவது உண்மை சொன்னாலும் பொய் சொன்னாலும் ஊமையாக இருக்கிறது பல். ரொம்ப அதாவது சாதாரண விஷயம்தான் அது. அதை நம்ம எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து எந்த விஷயத்துமே வெற்றி இருக்கு. ரொம்ப அற்புதமா சொல்லியிருந்தீங்க. இன்னும் ரொம்ப எனக்கு பிடிச்சது, கூலி உயர்வுக்கும் கூரையில் விலைவாசி. அதான் சொன்னேன். ரொம்ப எளிமையான விஷயங்களை வந்து வேற நோக்கில் பார்த்து எழுதியிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இன்னொன்று ரொம்ப பிடிச்சது என்னன்னா, விழுந்த நிலாவை அடிபடாமல் தாங்குகிறது குளம். என்ன ஒரு அற்புதமான கற்பனை! அது எப்பவும் இருக்கிறது தான். அது குளத்துல நிலவோட இமேஜ் இருக்கிறதுங்கிறது சாதாரணம் தான். அதை எப்படி நீங்க நினைச்சிருக்கீங்கிறது வியப்பா இருக்கு உண்மையாவே. அதாவது இந்த சீரியல் இன்னும் முடியவில்லை ஏன்னா திரும்பவில்லை இந்த வாய்க்குள் புகுந்த ஈ. அதாவது இன்றைய காலகட்டம் ரொம்ப ஒரு கால கண்ணாடி இந்த ரெண்டு வரிகள். ரொம்ப நல்லா இருந்தது சார், நிறைய இருக்கு. ரொம்ப சிறப்பான இந்த புத்தகத்தை வாங்கணுங்கிற ஆர்வத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. எழுதியதற்கு மிக்க நன்றி. இது எப்படி வெளிவரத்துக்கு எவ்வளோ சிரமப்பட்டீங்கிறதே சொன்னீங்க. அது எப்பவுமே அப்படிதான். மிக்க நன்றி சார். நீங்கள் வந்ததுக்கும் சரி, பிரேமமா சொன்னதுக்கும் மிக்க நன்றி. வினயதே தான் சார், வாங்க. அவரு நாராயணமூர்த்தி சார் வந்து அழகா ப்ரூஃப் ரீடிங் எல்லாம் பண்ணி இந்த தளத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம், எழுத்தாளர்களா ஆறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப உதவி செய்யற ஒரு, அவர் இயற்கை ஆர்வலர், யோகா மாஸ்டர். அது இல்லாம இந்த பணியை ரொம்ப சீரிய பணியா செஞ்சிட்டு இருக்கிறாரு அசோகன் சார். மேடம் இன்னொன்னு மேஜிஷியன் சகலகலா வல்லவன், பன்முக திறமையாளர். சகலகலா வல்லவன தமிழ்ல பன்முக திறமையாளர். ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாரையும் வணங்குறேன். ரொம்ப சிறப்பான உரை, எப்பவும் போல அவர்களுடைய ஆளுமையை பிரதிபலிக்கிற உரை இது. எவ்வளவு கிளாரிட்டி ஆஃப் தாட், கிளாரிட்டி இன் தி எக்ஸ்பிரஷன், ரொம்ப சிறப்பு. நமது பிரேமா மேடம் அவர்களை பாராட்டி வாழ்த்தி வணங்குறேன். அப்புறம் எழுத்தாளர் சக்திமான் அவர்கள், சக்திமான்னா பிள்ளைய எனக்கு பிடிக்கும், அந்த மாதிரி சேர்த்து பேர் வச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அசோகன் அவர்களை வணங்குறேன். அதுக்கு அந்த சக்திமானுங்கிறதுக்கு ஒரு பேரு ஏன் எப்படி வந்துச்சுன்னா, நான் வந்து ஒரு பத்திரிகை நடத்தினேன், வாக்காளர் சக்தி அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்தினேன். அது வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா தமிழ்நாடு முழுவதும் போச்சு தவிர அதனுடைய செலவு வந்து ஈடுகட்டுற அளவுக்கு, ஏன்னா பத்திரிகை நடத்துறது அவ்வளவு எளிமையான காரியம் இல்லை, இருந்தாலும் நடத்தணும். அப்போ வந்து இந்த கொரோனா அந்த நேரத்துல கிட்டத்தட்ட எல்லாமே நானும் அதில் பாதிக்கப்பட்டேன். அந்த ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் போகும்போது அங்கே உள்ள மக்கள்லாம் சந்திக்கும் போது நான் இந்த வழி இல்லாமல் இந்த ஒரு பத்திரிகையாளருங்கிற முறையில் போய் தான் ஆகும். அப்போ என்னாச்சுன்னா எனக்கும் அந்த அந்த தொற்று வந்துச்சு. நானும் ஆஸ்பத்திரிலாம் போய் தங்கியிருந்து எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு மறுபடியும் தான் வந்தோம். அப்போ வந்து என்னாச்சுன்னா அந்த பத்திரிகை நின்று போச்சு, வாக்காளர் சக்திக்கிற பத்திரிகை நின்று போச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து நான்
என்ன பண்ணேன், அந்த கொரோனாவை பற்றி முத எழுதுனது நம்ம பத்திரிகை தான் எழுதணும். இது பெரிய ஒரு ரவுண்டு வரப்போகுது அப்படின்னு எழுதுனது என்னுடைய இது ரெக்கார்டு இருக்கு. அது நிறைய பேர் அது தெரியும். அப்போ பாராட்டினாங்க. இறையன்பு சார் கூட அதை பார்த்துட்டு எப்படி ஒரு கணிச்சு சொன்னீங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா ஓரளவுக்கு கணிச்சு சொன்னோம். அது அதான் நடந்துச்சு. அப்புறம் இறை இறையன்பு ஐயா கூட அவர் வந்து இது சொன்னார். இதை பற்றி அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவருக்கு நேரமும் கிடையாது. ரொம்ப எல்லாருக்கும் அவ்வளவு எளிமையா இது பண்ணிட மாட்டாரு. ஒரு புத்தகத்தை வந்து எடுத்து சொல்லணுங்கிறது வந்து அவர்கிட்ட ரொம்ப அவ்வளவு எளிமையா பண்ணிட முடியாது. அவரு வந்து அவர் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜில் வந்து ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவருக்கு நேரம் ஒரு அன்றாட நேரமே கிடையாது. அப்போ உட்காந்து எழுதினார். என்ன மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு. அப்புறம் அம்மா சொன்னது மாதிரி சிங்கப்பூர்ல வந்து அன்புமா அன்பழகன் அவரெல்லாம் மிகப்பெரியவர். அவர் புவனாகி அம்மா, ஏர்வாடியார், இப்படி எல்லாருமே வந்து அதை பற்றி ரொம்ப சிலாகிச்சு எழுதியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த நேரத்தில் நம்ம வந்து நன்றி சொல்கிறோம். இதில் வந்து இந்த சக்திமான் எப்படி வந்துச்சுன்னாக்க, வாக்காளர் சக்திங்கிறது வந்து என்னால் கூட போக முடியல. சக்தி எடுத்துக்கிட்டு சக்தி, அப்போ மாணிக்க வாசகம் வரும், சக்தி மா அசோகன் அப்படின்னு கவிதையெல்லாம் எழுதிட்டு இருந்தேன். அது சக்தின உடனே நிறைய பேர் என்னன்னா, ஏதோ பெண்ணு போல இருக்கு, சக்தினாக்க ஏதோ பெண்ணுடைய பெண்பால் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் நிறைய அதுக்கு மெசேஜ் அதெல்லாம் போட்டு, ஏன்னா வந்து நான் என்னென்னு சொன்னாலும் கேட்கல. போட்டெல்லாம் கூட போட்டு பார்த்தேன், அப்பவும் கேட்கல சக்தி சக்தி. அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணப்போ அது ஆண் சொன்னாக்க இன்னும் சேர்த்துருவோம், சக்தி மான் அப்படின்னு போட்டா பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு சக்தி மான் அசோகன் போட்டேன். அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, ஆனா வேற பிரச்சனை, சக்தி மான்னா என்ன அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. போட்டு என்ன பண்றது, அது மாதிரி அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்ம வந்து பதில் சொல்லும் போது இது சக்திமான அசோகன்னு வச்சுக்கிட்டேன். இது ஓரளவுக்கு எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. நீங்களும் ஏத்துக்கணும், அதான் முக்கியம். இல்ல, ஒரு அடையாளம் அமைகிறதுக்கு எவ்வளவு வருது பாருங்களேன். சக்தி ஆமா. வந்து சக்தி மாயி சக்தி மானாயி. ரொம்ப சிறப்பு ஐயா, மகிழ்ச்சி. ரெண்டு கருத்து சொன்னீங்க. அதாவது நம்ம கருத்தை ஒருத்த பாராட்டுற போது ஒரு இன்பம் எல்லாருக்குமே. அது ஏதோ ஒரு நம்ம விட்ட குழந்தைய எல்லாரும் உச்சி மேல் வைத்து கொண்டாடுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி. அது ரொம்ப நல்லா சொன்னீங்க. அடுத்தது, 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு நாள்ல செலவழிஞ்சு போயிடும். ஆனால் இந்த வரிகள், இந்த வாழ்த்துற வரிகள், பாராட்டுகிற வரிகளை என்றைக்கும் நினைச்சு நினைச்சு பார்ப்போம் அப்படின்னு சொன்னது ரொம்ப சிறப்பு. ரெண்டுமே நல்ல கருத்துக்களா இருந்தது. அப்புறம் இந்த உங்க கவிதைகள்ல என்ன கவர்ந்தது அப்படின்னு கேட்டீங்க. நமது பிரேமா அவர்கள் ரொம்ப அருமையா சொன்னாங்க எல்லாமே. அவரு முதல்ல இறையன்பு ஐயா சொன்ன போது நாற்காலி நாற்காலி உட்கார்றவனை பாக்குறது இல்ல, கொண்டு போய் நீ உட்கார வைக்கிறவங்க தான் எல்லாரையும் பாக்குறான். சின்னவனா பெரியவனா, பணம் இருக்கா, இன்னைக்கு அதைத்தான் முக்கியமா பார்த்து கொண்டு போய் வைக்கிறேன். நாற்காலி பாவம், அது என்ன பண்ண போகுது அப்படிங்கறத அவர் அழகா சொல்லியிருக்காரு. அப்புறம் நிறைய நல்லா இருந்தது. சுரண்டி விட்டு போட சொன்னாங்க சாலைய, சுரண்டாம போட சொன்னாங்க மக்கள், அது நல்லா இருந்தது. உண்டு விட்டு அது கைமுதலி. எப்படி வரும்னு சொன்னா, ரோடெல்லாம் போடுறாங்க, முதல்ல வந்து சுரண்டுருவாங்க. ஆமா, பழச அது எடுத்து அதிகாரிகளுடைய வேலை வந்து சுரண்டுற வேலை. அந்த சுரண்டுறது அதை வந்து வேற அர்த்தத்துல அது போயிடும். சுரண்டாம போடக்கூடாதா அப்படின்னு, சுரண்டிதான்ப்பா போடணும் அப்படின்னு மக்கள் அதிகாரி சொல்லுவாங்க. சுரண்டி தானே போட முடியும், ஆனா சுரண்டாம போட முடியாதா அப்படின்னு ஜனங்க கேட்கறாங்க. சுரண்டாமங்கிறது வந்து சுரண்டாம இருக்கணும். மக்களுடைய எதிர்பார்ப்பு அதுதானே. ஆமா. மாமழை வந்து குளிப்பாட்டி சீர் செய்கிறது. அந்த அந்த ஏழையுடைய பொண்ணுக்கு, ஒரு பெரிய பொண்ணான போது மாமழை வந்து குளிப்பாட்டி சீர் செய்கிறது நல்லா இருந்தது. அப்புறம் சிகரெட்டு திரி நுரையீரலில் வெடி, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிகரெட்டு திரி நுரையீரலில் வெடி. 5 விரல் 6வது விரல் தேய்க்கிறது செல்போன். அது நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பணம் இருக்கோ இல்லையோ எல்லார் கையிலயும் செல்போன் இருக்கு. நம்மளே சாப்பிடுற போதே அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது சரி. மானமே இல்லை,
உழைக்காதவர்களுக்கு சிறப்பான வரி. அஹ், உழைக்கிறவனுக்கு வானமே இல்லைன்னா உழைக்காதவனுக்கு மானமே இல்லை அப்படின்னு. சின்ன சின்ன கைகளை குவித்து வணங்குகிறது நண்டு. அதெல்லாம் ரொம்ப அருமையான கற்பனை. நண்பர் சொன்னது மாதிரி நிலாவை தாங்குது குளம்னு சொன்னது மாதிரி ஒரு சாதாரண நண்டு போற போது ரெண்டு கையையும் குவிச்சு குவிச்சு போறது மாதிரி. இதே மாதிரி இன்னொன்னு பருத்திக்கு சொன்னீங்க. எல்லாமும் அதாவது துடிப்பாவில இந்த இதுல சொல்லுவாங்க பனைமரத்தை மழை நீர்ல அப்படி பிரதிபலிக்குதுல, அது மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி நல்ல கருத்துக்களை மிகச்சிறப்பாக இந்த துடிப்பாவோ இதுகளை எல்லாம் பிரதிபலிச்சிருக்கீங்க. நல்ல நூலை கொண்டாந்து எங்களுக்கு கொடுத்த பிரேமா மேடம் அவர்களுக்கு, நண்பர்களுக்கு, உங்களுக்கும் என்னுடைய பாராட்டும் வாழ்த்தும் நன்றி. நன்றி நன்றி சார். நன்றி சார். நன்றி. அவர் டிவிஷனல் மேனேஜர் எல்ஐசியா இருந்து ரிட்டையர் ஆனவர் அசோகன் சார். இப்போ கல்லூரிகள்ல தன்னம்பிக்கை பேச்சாளர் அது மாதிரி போய்கிட்டு இருக்காரு. சூப்பர் சார். ரொம்ப சிறப்பா ரொம்ப அனாலிட்டிக்கா சொன்னார். அதை மேலோட்டமா இல்லை, உள்ள உள்ள போய் நல்லா சிறப்பா சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க. நன்றி நன்றி சார். சிவகுமார் சார், வேற யாராவது? வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். அவங்க எழுத்தாளர் இருக்கிறதுனால அவங்கள அறிமுகப்படுத்திக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஆமா ஐயா வணக்கம். நான் சிவகுமார் செக்ரட்டரியேட்ல ஜாயின் பண்ணுவோம் 66 இருந்தப்போ யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணி கடைசியில கடற்வாரி இருந்தா நிறைய ரிட்டையர் ஆனேன். சந்தோஷம், உங்களை எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷம். ரொம்ப அருமையா எழுதிருக்கீங்க. ரொம்ப அருமையா ரசிச்சு படிச்சாங்க நம்ம பிரேமாம்மா. நான் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணேன். பர்டிகுலர்லி கூலியாக அழுதுமா. ஏன்னா இறந்த பெண்மணியின் கணவர் ஒரு உயர் அதிகாரி. நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு எல்லாம் நிறைய உண்டு. ஒரு உயர் அதிகாரி வீட்டுக்கு போயிட்டாக்கா கூலியாவது நடிக்கிறோம். அது தான் வீட்டுல கூலியாவது அழுதுறோம். அழுக தாங்கவே முடியல அழுதுங்களை நான் பார்த்திருக்கேன். உண்மையிலே கரெக்டா நீங்க பார்த்திருக்கேன். நீங்க கரெக்டா சொல்லிருக்கீங்க. ரொம்ப போலியா ஆக்ட் பண்ணுவாங்க. அதிகாரியா இருக்கிற வரைக்கும் போலியா ஆக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. அவ்வளவுதான். ரொம்ப நீங்க பிராக்டிக்கலா நீங்க பார்த்து எழுதிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கட்டு எரிய முடியவில்லை. இது போல நிறைய அனுபவம் 2-3 அனுபவம். சில்லற காசு எழுதி வச்சிருப்பாங்க பின்னாடி. இறங்குறப்போ மறந்துடுவோம். அது டிக்கெட் வரைக்கும் வாங்க முடியறதில்ல. திருப்பி போட்டுருக்கோம். அது மாதிரி 2-3 அனுபவம் நல்லா எழுதிருக்கீங்க. பாலாறு, பெரியாறு, காவேரி ஆறு எல்லாமே தகராறு. ரொம்ப அருமையான வார்த்தைகள். எல்லாமே தகராறு முடிச்சு அந்த பாலாறு அதிகம். கடைசியில சொன்னீங்க பாத்தீங்களா, பொன்னகையை அடக வைத்து மனைவின் புன்னகையை திறந்தான் கணவன். இது எனக்கெல்லாம் நிறைய அனுபவம். ஆரம்ப ஆரம்ப சர்வீஸ்ல இருந்து நிறைய நகைகளை அடக வச்சு அவளை அழக வச்சுதான் நம்ம வாழ்க்கையை நடத்திருக்கோம். நல்லா சொல்லிருக்கேன். ஜாதியை பத்தி நிறைய சொல்லிருக்கேன். கொசு வைக்க சொல்லியிருக்கீங்க. கொசுவுக்கு என்ன சொன்னீங்க தெரியவில்லை. முட்டாள் கொசுவுக்கு என்னை தொட்டால் தீர்த்து என்று தெரியவில்லை. நல்ல அழகான வார்த்தைகள். நல்லா ரசிச்சு எல்லாத்தையும் நல்லா படிச்சு பார்த்தேன். ரொம்ப அருமையா பிரசன்ட் பண்ணாங்க நம்ம பிரேமாம்மா. வாழ்த்துக்கள் சார். வாழ்த்து. நன்றி 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 சார். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. லதா மேடம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. கவிதைகள்லாம் இன்னைக்கு காலத்துக்கும் உங்களை அறிமுகப்படுத்திங்க மேடம். என் பேர் லதா. நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துருக்கேன் காலேஜ்ல. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் மேத்தமேட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட். எந்த காலேஜ்? ஜெயின் காலேஜ், வெப்பேரி. கவிதை எல்லாமே இன்றைக்கும் அன்றைக்கும் பொருந்துற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது சார். நான் ரசிச்ச ஒரு சில எல்லாமே நல்லா இருந்தது. அதுல ஒரு சிலது தண்டவாளம் பிரிந்து இருந்தாலும் விவாகரத்து கேட்பதில்லை, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு நாளே பூக்கள் ஆனால் இன்னும் வருந்தவில்லை. அதுக்கப்புறம் சாலை பெரிதாக 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 ஒரு நிபந்தனை. ஆமா, ஓரத்தில் இருக்கும் மரங்களுக்கு மரண தண்டனை. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது.
இருந்தவரை சொகுசு படுக்கை, இறந்தவுடன் பனிப்படுக்கை, இதுதாண்டா வாழ்க்கை. கண்ணதாசன் சில இதெல்லாம் சொன்ன மாதிரி இதுதாண்டா வாழ்க்கை நீங்க 2 லைன்ல சொல்லிட்டீங்க. அப்புறம் வாடையை பொறுத்ததே வாடையை பொறுத்தே மாறுகிறது பெயர், ஓடையா சாக்கடையா. இன்னும் நிறைய எழுதியிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சார் எல்லாமே. அத நீங்க நல்லா எழுதியிருக்கீங்க. அந்த புக்கை பிரேமா மேடம் பார்த்து இங்க கொண்டு வந்தாங்க. ஸோ 2 பேருக்கும் நன்றி. நல்லா இருந்தது சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நான் புத்தகத்தை என்னுடைய நூலை கொடுக்கறதுக்கு கூட தயாரா இருக்கேன். ஆனா எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. நீங்க அது நேர நூல் பார்த்தீங்கன்னா 369 கவிதைகள் இருக்கும். அதுல அம்மா வந்து ஒரு 10-15 தான் சொல்ல முடிஞ்சு நேரம் கருதி 369 கவிதைகள் இருக்கும். நீங்க எந்த பக்கம் திறந்தாலும் உங்களால அது உங்களை மறக்க முடியாது. அப்படி இருக்கும். ஏதாவது ஒன்று நிச்சயமா உங்களை தொடும். ஒன்று வந்து உங்களுடைய கோபத்தை தூண்டும், அல்லது வந்து சோகத்தை தூண்டும், அல்லது சிரிக்க வைக்கும், அல்லது சிந்திக்க வைக்கும். இப்படி ஒன்று பண்ணுவோம். அதாவது தொல்காப்பியர் சொன்ன 8 விதமான அந்த சுவை இருக்குல்ல, அது அந்த 8 விதமான சுவை அதில் இருக்கும். அதனால நீங்க அந்த புத்தக நூலை வந்து உங்களுக்கு அழகா இந்த மாதிரி வந்து ஒரு சித்திர ஒவ்வொரு பேஜுக்குமே அந்த அழகா வந்து அந்த மலர் படுக்கை அது மாதிரி எல்லாம் போட்டு, அது ஸ்மைலி எல்லாம் போட்டு, எது சோக கவிதை எது வந்து சாதாரண எல்லாமே வந்து அவ்வளவு அழகா வந்து பதிப்பிச்சிருப்பாரு சார். இது எங்க கிடைக்கும்? எப்படி உங்களுக்கு நான் நூல் உங்களுக்கு தர்றதுன்னா எப்படி தரணும்னு தெரியல. அது எனக்கு தெரிஞ்சா நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தர்றேன். நீங்க படிச்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அம்மா சொன்னதெல்லாம் உண்மையா என்னங்கிறது நேரடியாக பார்க்கும்போது நீங்க இன்னும் கொஞ்சம் சார், எனக்கு ஒரு கேள்வி. நீங்க இது எல்லாமே ஒன்னொன்னு ஒரு டாபிக்ல இருக்கு. எல்லாமே ஒரே டயத்துல எழுதுவீங்களா இல்ல வேற வேற டயத்துல? இல்ல, வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறு காலகட்டத்தில். நான் வந்து அதான் சொன்னேன், வாட்ஸ்அப்ல வந்து தொடர்ந்து டெய்லி இப்போ எழுதிட்டே இருப்பேன். தினந்தோறும் ஒரு 3-5 வந்து வாட்ஸ்அப்ல வந்துட்டே இருக்கும். உங்களுடைய என்ன சொல்லுங்களேன், என்ன இந்த வாட்ஸ்அப் என்ன சொல்லுங்க. நாங்க நிறைய நாங்களா இருக்கோம் சார். நம்ம குழுவில் நான் பதிவிடுறேன் அவரோட எண்ணெய் வந்து யாரும் பேசிட்டோம். நான் குழுவில் அவரோட எண்ணெய் பதிவிடுறேன். நல்லது நல்லது, நல்ல யோசனை. கொள்ளலாம், நீங்க தொடர்பு கொள்ளலாம். நான் எண்ணெய் பதிவிடுறேன். எல்லாருக்கும் நூல் நான் இலவசமா நான் கொடுத்துட்றேன். நீங்க படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சிந்தனை நல்லா இருக்கும். அம்மா சொன்னதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்க அப்படிங்கிறது வந்து நீங்க பொருத்தி பார்த்தீங்கன்னா அம்மாவை ரொம்ப பாராட்டுவீங்க. இந்த அளவுக்கு பார்த்துருக்காங்களே அப்படின்னு. அவங்க இந்த அளவுக்கு அவங்க நேரம் இல்லை, அவங்களும் ரொம்ப பிஸி இருந்தா கூட இதை வந்து கவிதைகளையும் நான் சொல்லிட்டோம்னா அப்புறம் உங்க புத்தகம் வந்து வாங்கணும்ல, உங்க புத்தகத்துக்கு வந்து ஒரு அதனால முக்கியமானது மட்டும் நான் சொன்னேன். ஆமா ஆமா, அந்த ஒரு பானை சோத்துக்கு ஒரு பானை ஒரே ஒரு பதம் ஒரு மாதிரி பண்ணாங்க. நாங்களும் நிறைய தளங்கள்ல பேசுறோம். உங்களுடைய புத்தகங்களை வேற எங்கேயாவது நாங்களும் சொல்லுவோம். ஆமா ஆமா, நிறைய தாராளம். அதுல அம்மா ஒரு இது ஒண்ணு கூட இங்க எல்லாருக்கும் பொருத்தமா இருக்கும் இந்த காலகட்டத்துக்கு. மக்கும் குப்பை மக்காத குப்பை, மக்கும் குப்பை மக்காத குப்பை, என் மனதுக்குள் இருக்கிறது எதிலும் சிக்காத குப்பை. எதுலையுமே சிக்காத குப்பை எல்லார் மனசுலயும் இருக்கா? மக்கும் குப்பை மக்காத குப்பை, என் மனதில் இருக்கிறது எதிலும் சிக்காத குப்பை. அது நிறைய பேர் அதை சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம மனசு குப்பையே ஆயிப்போச்சு. இப்போ காலகட்டம் அப்படி ஆயிப்போச்சு, வேற ஒண்ணு. அம்மா ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க இந்த அளவுக்கு ஹைலைட் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிரம்மாண்டமா பண்ணிட்டாங்க. இல்ல சார், அது எனக்கு வந்து எப்பவுமே பேசுவதற்கு என்னோட தளத்துல இருக்கிற சகோதர சகோதரிக்கு தெரியும். அந்த 3/4 மணி நேரத்துல முடிக்கணும்ன்றது ஒரு இது. எங்க இதுல வந்து நிறைய ஆளுமைகள் இருக்காங்க. அவங்களுடைய ஃபீட்பேக்கும் உங்களுக்கு வந்து ஒரு தெரியும் அப்படின்றதுனால நான் அதோட முடிச்சிட்டேன். உண்மை. மகிழ்ச்சி. நன்றி சார். கோபாலரத்னம் சார் வாங்க. சொல்லுங்கய்யா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். சோ இன்றைய நிகழ்ச்சி அறிமுகப்படுத்திட்டேங்க சார். கோபாலரத்னம் சார், என்டமாலஜிஸ்ட். நான் என்னுடைய பேர் வந்து கோபாலரத்னம். ரீஜனல் என்டமாலஜிஸ்டா ரிட்டையர் ஆனேன். பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல 25 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு. ஸோ கோவிட் காலத்துல இருந்து இந்த
தளத்தில் நான் பயணித்து கொண்டு வருகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து மேடம் பிரசன்ட் பண்ணது ஆகாயத்தின் அந்தப்புறம் அப்படின்றது. ஜென்ரலாக வந்து அந்தப்புறம் அப்படின்னா அரசரவைகளுடைய அந்தப்புறம் தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஆகாயத்துக்கே ஒரு அந்தப்புறம் அப்படின்றது ஒரு பியாண்ட் இமேஜினேஷன்ன்ற மாதிரி நினைச்சேன். ஸோ மேடம் நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணாங்க. நீங்க இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணதுல நூலாசிரியரோட சேர்த்து கலந்துரையாடுறது இரட்டிப்பு மகிழ்ச்சின்னு சொல்லலாம். ஸோ நீங்க வந்து யதார்த்தமா எழுதியிருக்கீங்க இதை. ஸோ நீங்க வந்து 6வது வயசுலயே அந்த கவிதை பாடும் திறமை உங்களிடத்திலிருந்து வெளிப்பட்டுதுன்றது மேடம் சொன்னாங்க. ஸோ உள்ளபடியே பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதுல என்னுடைய துறை சார்ந்து நீங்க ஒரு கவிதை எழுதியிருந்தது, முட்டாள் கொசுவுக்கு என்னை தொட்டால் தீட்டு என தெரியாது. ஸோ ஜென்ரலாக வந்து மக்களை திட்டும்போது முட்டாளன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு அக்ரிணை பொருள் ஒரு கொசு விலங்குக்கு வந்து முட்டாளன்ற ஒரு ஒரு அடைமொழியை கொடுத்ததுன்றது எக்ஸ்ட்ரீம். அந்த கவிஞருக்கே உடைய சிறப்பு நல்லா இருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த பஞ்சபூதங்கள் என் பையில் அவை என் பேனாவுக்குள் அடக்கம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அரசு துறையில் இருந்து இவ்வளோ தூரம் நீங்கள் அப்சர்வ் பண்ணி இதெல்லாம் வெளிக்கொணர்ந்துருக்கீங்க, பெரிய விஷயம். ஸோ குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பிடபிள்யூடியில் தான் வந்து ஹைவேஸில் கிளியர் பண்ணும்போது, டபுள் ரோடு ஆக்கும் போதும் இல்லை 4 ரோட்ஸ் ஆக்கும் போதோ 8 லேன் ஆக்கும் போதும் மரங்கள்லாம் வந்து எடுத்துருவாங்க. ஸோ நெடுஞ்சாலைகள் அகலப்படுத்தும் போது ஓரத்து மரங்களுக்கு மரண தண்டனை. ஸோ எக்ஸ்ட்ரீம் ஒரு இமேஜினேஷன், இது பெரிய விஷயம். ஸோ அதே மாதிரி கடை திறந்த அதாவது கடை மாணாக்கருக்கு ஒரு ஒரு கவிதை சொல்லியிருந்தீங்க. கடைசியாக உட்கார்றவங்க வந்து முதல் மாணாக்கர் கணக்கரா இருந்தார் அப்படின்றது உள்ளபடியே அது நிறைய கடை மாணாக்கர் திறந்த கடையில் முதல் மாணாக்கர் கணக்கர். ஆமா. ஸோ இது என்னுடைய அனுபவத்திலேயே 4-5 பேர் நான் இதை பார்த்துருக்கேன் நான். ஸோ இது கரெக்டா நடந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து கோரிலேட் ஆகுது. அதே மாதிரி எல்லைக்கோட்டை தாண்டாத வரையில் வீட்டில் ராமாயணம், வறுமை கோட்டையை தாண்டியதால் நாட்டில் மகாபாரதம். இது வந்து எக்ஸ்ட்ரீம் எக்கானமியோட பெரிய விஷயம், அது நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ பருத்தி வெடித்து பறவையானதுன்றதும் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஒரு உருவகம். ஸோ அசோகன் சார் அவர்களே, நீர் வாழ்க, தமிழ் தொண்டு வாழ்க, நானும் முயலேன் ஒரு கவிஞனாக. நன்றி பிரேமா மேடம். தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். தேங்க்யூ நாராயணமூர்த்தி சார். நன்றி. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, நன்றி ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா சிறப்பாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ஆறுமுகம். நான் பிஎஸ்என்எல்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 40 ஆண்டுகள் மேலே வேலை பார்த்தோம். நானும் நாராயணமூர்த்தி சார் 2 பேரும் வந்து ஒன்றா வேலை பார்த்தோம். அவர் வேறு துறை, நாங்கள் வேறு துறை. நான் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. கிட்டத்தட்ட 40 வருஷம் வந்து 2014 ஓய்வு பெற்றவங்க. சீஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் வந்து ஓய்வு பெற்றவங்க. கவிதை வாசிப்பை வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அறிமுகப்படுத்துறதே நாராயணமூர்த்தி தான். அவரால் தான் நாங்கள் கவிதைக்கு போனோம். வலம்புரிஜான் கவிதைகள்லேருந்து ஆரம்பித்து வைரமுத்து கவிதைகள் வரைக்கும் நிறைய அறிமுகப்படுத்தி சொல்லி அதிலிருந்து ரொம்ப ஆர்வம் கொஞ்சம் இருந்தது. கவிதைகள் எப்பயுமே 2 வரி 3 வரிகளில் சொல்லக்கூடிய கவிதைகள் அத்தனையுமே சிறப்பாக இருக்கும். வந்து அது வந்து ஹைக்கூ கவிதைகள் மாதிரி. இப்போ நான் என்னை பொறுத்தவரையில் வந்து இந்த முன்னுரை சொல்லும் பொழுதே நிறைய கவிதைகள் பார்த்தோம். வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா, பால் கொடுக்கும் போது நீ படும் பாடு, பாலை நிறுத்தும் போது நான் படும் பாடு, அது வந்து ரொம்ப உணர்ச்சிகரமாக இருந்தது. வந்து அது கொஞ்சம் ரொம்ப அருமையாக இருந்தது. 2வது வந்து ரொம்ப சொல்லணும்னா, விவகாரத்தை கேட்டதில்லை ரயில் தண்டவாளங்கள். இது எவ்வளோ அருமையான அது வாழ்க்கையில் வந்து எதுவுமே வந்து ஒட்டுப்போகாமல் இருந்தால் கூட வந்து அவைகள் விவகாரத்தை கேட்டதில்லை. அருமையான கற்பனை, ரொம்ப மிகச்சிறப்பாக இருந்தது. ரொம்ப இது வந்து ரொம்ப மனசை ரொம்ப ரசித்து அப்படியே இந்த புஸ்தகம் கிடைத்தா படிக்கணுமே அப்படிதான். அதை வந்து பிரேமமாக சொல்லும் பொழுது நீங்கள் எங்களுக்கு பிரேமமாக சாதாரணமாகவே ரொம்ப அருமையாக தொகுத்து கொடுப்பாங்க, பேசும்போது சரி, கருத்து சொல்லும் பொழுது சரி. ஆனால் அவங்க இந்த மாதிரி ஒரு கவிதைகள் புத்தகத்தை வந்து ரொம்ப தொகுத்து கொடுத்து மிகச்சிறப்பாக இருந்தது. அவங்களுக்கு தனிப்பட்ட நன்றியை பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இது ஆசிரியரோடு உங்களோட சேர்ந்து பகிர்ந்துக்கிட்டதுலையும் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னும் கூட சிறகு முளைக்கவில்லை என் அன்னை கவலைன்னு சொல்லி அந்த இந்த குருவி குஞ்சுகள் வந்து சிறகு முளைக்கலன்னு கவலைப்பட்டது வந்து கழுகு கவலைப்பட்டதுங்கிறது சொல்லி பறந்து 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 கவலைப்பட்டது. அன்னை வந்து ஐயோ என்ன எங்கே கொண்டு போயிருமோங்கிறத வந்து அது தாய். அப்புறம் வந்து உண்மையை உண்மை சொல்லுவதும்
இதை நம்ம எழுதியிருக்கிறேன். எனக்கு அந்த வேகமாக சொன்னதில் கொஞ்சம் விட்டு போச்சு. உண்மை தொடர்ந்தாலும் பொய் சொல்லும் போதும் பற்களை பற்றி சொல்லி உண்மை சொல்லும் போது பொய் சொல்லும் பொழுது வந்து நான் உண்மை சொல்லும் போதும் பொய் சொல்லும் போதும் ஊமையாய் இருக்கிறது. ஊமையா இருந்தது. ஊமையா இருந்தது பற்கள் சொல். பார்த்தீங்களா, அது எவ்வளவு நிதர்சனமான உண்மைங்கிறது வந்துரு. அப்போ அதை கொசுவை பற்றி சொல்லிட்டாங்க. வந்து முட்டாள் கொசுவுக்கு தெரிவதில்லை, நான் தொட்டால் தீட்டு என்பது மிகவும் ரசிக்கும்படியா இருந்தது. அப்படி தேன் சுவைப்பது இனிமை தேரி கிழமைக்கு எதிரியை வந்து அது வந்து நமக்கு வந்து ஒரு பொருளை அடையணும்னா இன்னொருத்தனை வந்து தட்டி பறிச்சு தான் நம்ம போகணுங்கிற மாதிரி நமக்கு வந்து அதை வந்து உணர்வு தோன்றிருந்தது. அதை வாடகை விருந்து உடனே செல்லும் பொழுது வந்து இலை வந்து சுத்தமாக இருந்தது, ஆனால் வெளியே இருந்த பிச்சைக்காரனுக்கு வந்து சுவை நன்றாக இருந்ததுன்னு சொல்லு. அது ஒரு நல்ல அருமையாக இருந்தது. குட்டை வற்றி விட்டால் வீடு மட்டுமா செத்து விடும். எவ்வளோ உண்மை பாருங்க. நான் நிறைய வந்து நீங்கள் வந்து இதை அற்புதமாக சொல்லியிருக்கீங்க. இதை வந்து இந்த பிரேமமாட்ட கேட்டு இந்த புஸ்தகம் எங்கே வாங்கினீங்க, எந்த விலாசங்கன்னு கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தபோதே நீங்கள் ஓட சொல்லிட்டீங்க. நாங்கள் வந்து இதை கட்டாயம் வாங்கி படிப்போம். மிக அருமையாக இருந்தது. அதாவது கவிதைகளை வந்து எண்ணத்தில் உள்ள வார்த்தைகளை வந்து அப்படியே பிரதிபலிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கவிதைகள் மட்டுமே. அது வந்து உடனே வந்துடும். அதுக்கு வந்து எதுகை மோனை எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. சொன்னால் அப்படி பொடுதிரிச்சாப்பில் வந்து வரக்கூடவே மாதிரி உங்கள் எண்ணத்தில் தோன்ற உணர்ச்சிகளை வந்து உமையாக்கி இவ்வளோ அருமையாக தொகுத்து கொடுத்தீங்க. வந்து மிகச்சிறப்பாக இருந்தது. நீங்கள் வந்து இங்கே தளத்துக்கு வந்து அறிமுகப்படுத்தி எங்களை எல்லாத்தையும் வந்து கருத்துக்களை கேட்டமைக்கு பெரிய நன்றி உங்களுக்கு. பிரேமாமா, உங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்த்துக்கள். வணக்கம் சார். நன்றி சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. 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 பாய். சார் கொஞ்சம் கடைசியா கூப்பிடுறீங்களா? பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் அனைவருக்கும் பணிவான இனிய வணக்கம். பிரேமா அம்மா வணக்கம். ஸ்டீபன் சாருக்கும் வணக்கம். நாராயணமூர்த்தி ஐயா அனைவருக்குமே உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. அகிம்ஸ்கா பெரிதாக அறிமுகப்படுத்துற அளவுக்கு இல்ல. நான் ஜெனீவாவில வசிக்கிறேன். இந்த குழுவில வந்து எப்போது டைம் கிடைக்குமோ நேரம் அமையும் போதெல்லாம் வந்து கலந்து கொள்ளுகின்றேன். நன்றி எழுத்தாளர் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு வணக்கம். பத்மா பிரேமா அம்மா சொல்ல தேவையில்லை, அவ எங்களோட குரு ஆசானன்னு தான் சொல்ல வேணும். அந்த சொன்ன விதங்கள் எல்லாம் சிறப்பாக இருந்தது. இந்த இதுல எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னா கடுகு சின்னண்டாலும் காரம் பெருதண்டு சொல்லுவோம். அதை போல அவர் ரெண்டு அந்த இது வாசிக்கே எனக்கு குரல் தான் ஞாபகம் வருது. அப்படியே திருவள்ளுவர் எப்படி 2 வரிகள்ல சொன்னாரோ அதை நீங்க அப்படியே அந்த புட்டு வைக்கிற மாதிரி எல்லாத்த மனசுலயும் பதிகிற மாதிரி இந்த வசனத்தை சொல்லி இருக்கிறீங்க. அப்ப இதுல வந்து அந்த தேன் சுவையானது அறிமுகம் ஐயாவுக்கும் பிடிச்சது. தேன் சுவையானது அந்த தேனி பகையானது என்பதை போலத்தான் நீங்களும் வந்து அந்த நல்லது கெட்டது வாழ்க்கையில வந்து எங்களுக்கு வாழ்வியல்ல இன்ப துன்பம் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை. இதை நாங்கள் எப்படி ஒண்ட நல்லதா எடுக்கின்றோம், அந்த சமனா எடுக்க வேணும் என்றையும் இது நிறைய வாழ்வியல் பாடங்களையும் போட்டுற மாதிரி இருக்குது. அந்த சளி பிடிக்கும் என்ன, சளி பிடிக்காது என்றாலும் மழை பிடிக்கும். அப்ப எங்களுக்கு அந்த வாழ்வியல் தத்துவங்களையும் வந்து நீங்க புட்டு வைக்கிற மாதிரியே இருந்தது. மிகவும் சிறப்பாக இருந்தது. இது மென்மேலும் எல்லா இடத்தையும் சென்றடைந்து எல்லோருக்கும் இது ஒரு படிப்பினையாக வாழ்வியல் நெறியாக வர வேணும் என்றே விரும்புகின்றோம். உங்களை வாழ்த்துகின்றோம், மகிழ்கின்றோம். நன்றி ஐயா. எல்லாமே அந்த ரசிக்கக்கூடிய மாதிரியே இருந்தது. என்ன சொல்றது, எங்களோட வாழ்வுக்கு தேவையான தத்துவங்களை நீங்கள் நிதர்சனமான உண்மைகளை 2 வரிகள்ல எப்படி கொடுக்க வேணுமோ அப்படி கொடுத்திருக்கிறீங்க. மிகவும் நன்றி. நன்றி ஐயா. நன்றி. நன்றி. நன்றி அம்மா. நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. வணக்கம். ஸ்டீஃபன் சார் வந்துட்டீங்களா? சரி பேசுங்க. நீங்க கேட்கல. பேசுங்க சார். என்ன சார்? இப்ப கேக்குது. கேக்குது. வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்ததுல. பிரேமா மேடம் மகிழ்ச்சி. ஒரு நல்ல கவிதை புத்தகம். ஆகாயத்தின் அந்தப்புறம், இந்த புறம் வந்ததுக்கு நன்றி. எந்த புறம் சென்றாலும் மனம் வீசும் வரிகள். வாழ்க.
கேட்டுதா? சார் கொஞ்சம் கம்மியா இருக்கு. வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருக்குது. ஏன் திடீர்னு கம்மியாகுது? நம்ம எல்லாம் கவிதை வாசித்தா அப்படிதான் வாசி இது பண்ணுவோம். சரி சரி. ஆகாயத்தின் அந்த புறம் இந்த புறம் வந்ததுக்கு நன்றி. எந்த புறம் தளத்தை சென்றாலும் நடத்திட்டு வர்றவர் அசோகன் சார். இந்த மைண்ட் யுவர் மைண்ட் இன்டர்நேஷனல் வந்து அவர் ஸ்டீபன் சாருடைய தளம். இதுல நாங்க எல்லாம் நாங்கெல்லாம் சேர்ந்து நடத்துறோம் சார். அப்படிதான். மகிழ்ச்சி. இதுல எந்த புறம் சென்றாலும் மனம் வீசும் வரிகள் தான். ரொம்ப அருமையான வரிகள் கொடுத்திருக்கீங்க. அழகா இருந்தது. பிரேமா மேடம் வந்து எப்பொழுதும் போல உங்கள் கவிதைகளையும் அழகா வாசித்தாங்க. நிறைய எல்லாரும் வந்து உங்களோட கவிதைகளை பத்தி பேசினாங்க. சிறப்பா இருந்தது. 2 வரிகள் இருந்தாலும் அந்த 2 வரிகளும் வந்து ஒரு நல்ல அதாவது பஞ்ச் டயலாக் சொல்ற மாதிரி, ரஜினிகாந்த் பஞ்ச் டயலாக் சொல்ற மாதிரி இருந்தது. எல்லாரும் சொல்லிட்டாங்க. நானும் 2 வரி சொன்னல, கீரியும் சாகவில்லை பாம்பும் சாகவில்லை. அது நல்லா இருந்தது. உண்மையாவே 2த்துக்கும் பல் இல்லை அப்படின்றது சில உண்மைகள் சில நேரங்கள்ல தான் புலப்படும்ன்றதுதான் அந்த நிதர்சனம். அதுல இது படிக்கும் போது தன்முறையில படிக்கும் போது ஒரு விஷயம் படிச்சாங்க பிரேமா மேடம். அதாவது எந்த கவிதையில சேருது சேரலையோன்றது அடுத்தது, நாம என்ன பண்றோம் அப்படின்றதுதான் முக்கியம் அப்படின்றத நீங்க படிச்சிருந்தீங்க. ஒரு படைப்பாளிக்கோட பார்வை அப்படிதான் இருக்கணும். நம்ம எதுல சேர்றோம்ன்றதை விட நாம என்ன கொடுக்குறோம் அப்படின்றதுதான் அங்க விஷயம். இதுல சேர்றோமா அதுல சேர்றோமான்னா அவங்க பக்கம் நம்ம நிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்மளது எங்க இருந்து வரும்? நமக்குன்னு ஒண்ணு வேணும்ல. அப்ப நம்மளது அப்படின்றப்ப என்னுடைய படைப்புன்ற பட்சத்துல மத்த விஷயங்களை இது வந்து ஒரு என்னைக்கோ ஒருத்தர் படிச்சத யாரோ ஒருத்தர் பேர் கொடுத்தத நாம இன்னைக்கு வந்து அந்த புறம் ஐக்குன்னு சொல்லிக்கிறோம், இந்த கவிதைன்னு சொல்லிக்கிறோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்குரியதை நான் படைக்கிறேன். நீங்க என்ன பேர் வச்சுக்கங்க, உங்களுக்கு பிடிச்சதுன்னா எடுத்துக்கங்க, வேண்டாம்னா விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணலாம். ஒரு நல்ல நல்ல பார்வை. மகிழ்ச்சியா இருந்து நல்ல நிகழ்ச்சி. நீங்க இங்க வந்ததுக்கும் நன்றி. பிரேமா மேடம்க்கும் இந்த கவிதைகளை கொண்டு வந்ததுக்கு நன்றி. நான் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட். இந்த டீமாக நாங்க வந்து இங்க ஒர்க் பண்றோம். கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸா இந்த குழுவை நடத்திட்டு இருக்கோம். இந்த குழுல நாங்க இணைஞ்சுதான் செயல்படுறோம். எப்பவுமே எல்லாரும் இங்க 11 பேர் 15 பேர் வருவோம். எப்பயுமே இவங்க 5 வருஷமும் வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேரத்துல அந்த மாதிரி வந்துட்டு இருக்கோங்க. எப்பயுமே நாங்க சேர்ந்து நடத்துறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஆனா 5 வருஷத்துல இந்த ஒரு 25 பேர் வந்துட்டு இருக்கோம்னா 25 பேரும் ஒரு மிகச்சிறந்த ஆளுமைகள். எல்லாருமே மிகச்சிறந்த ஆளுமைகள். ஒவ்வொருத்தரோட பங்களிப்பும் பாத்தீங்கன்னா இங்க நிறைய இருக்குது. வெளியில அவங்க நிறைய பங்களிப்பாங்க, இங்க வந்து நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. அதுதான் எங்களுடைய தளத்தை பத்தி ஒரு சிறு அறிமுகம். உங்களை பார்த்ததிலும் மகிழ்ச்சி. உங்களுக்கும் நன்றி. எங்கள் தளத்தின் சார்பாக அனைவரின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஒரு செய்தியில கூடுதல் செய்தி சார். அதாவது நீங்களே இந்த மாதிரி தொடர்ந்து எங்களுடைய தளத்துக்கு வாங்க அப்படிங்கறது ஒரு ரிக்வெஸ்ட். ஒரு 2வது, நம்ம ஸ்டீஃபன் சார் இப்ப நிறைய வெண்பாவெல்லாம் கவிதை கத்துக்கிட்டு இன்றாரு, கலக்கிக்கிட்டு இருக்காரு, கவிஞர் ஆகிட்டு இருக்காரு. அவருக்கு வாழ்த்து. ரொம்ப மகிழ்ச்சி. சார் வணக்கம் சார். வண்டியில போயிட்டு கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. நான் வந்து சார் காம்படிஷன் அபுதாபியில் இருக்கிறேன். உங்களை மாதிரி இந்த கவிதை புக்குகளை கவிதைகளை கண்டா எனக்கு ஒரு ஆர்வம், ஒரு தமிழ் ஆர்வங்கிற முறையில் இன்னைக்கு கலந்துக்கிட்டேன். எப்பவுமே இதுல பயணிக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ரொம்ப அருமையா இருந்தது. இந்த பின்னோட்டங்கள்லாம் பொண்ண கவிதைகள்லாம். ஆனா முதல்ல இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. மேடம் முதல்ல பேசும்போது சொன்னாங்க, இவரு நம்ம சக்திமான் வந்து அப்பா பார்க்காத பிள்ளைன்னு சொன்னாங்க. அப்பவே எனக்கு மனசு ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. ஆனா உங்க அப்பாவை நீங்க அப்பாவையும் யாருக்கு கையில எல்லாம் இந்த புத்தகம் தவழுதோ அவங்க எல்லாம் நீங்க 2 பேரையும் பாக்குறாங்க. அதை மனசுல வச்சுக்கிறீங்க. அன்புக்கு தாய், அறிவுக்கு அப்பா. ஆனா இந்த அளவுக்கு ஒரு சமீபத்துல கூட நான் கவிக்கோ நினைவு நாள்ல ஒரு ஹைகோ கவிதையை 100 பேர் எழுதின கவிதையினுடைய ஒரு ஆக்கத்தை இங்க நான் ப்ரெசென்ட் பண்ணேன். ஆனா ஒரு ஒற்றை மரம் ஒரு கவிதை நூல்ல இத்தனை அறிவுகள், தெளிச்சியான ஒரு வார்த்தைகளையும் எழுத்துக்களையும் உமாங்களையும் பார்க்கும்போது மிகவும் பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கு சார். ரொம்ப நன்றி. நீங்க இன்னும் உங்களுடைய பணிகளை தொடருங்க. நான் படிச்ச வரைக்கும் எல்லாரும் விளக்கங்கள் சொல்லிட்டாங்க. நான் ஹெட்டிங் மட்டும் சொல்றேன்.
அதுல பேனா, சிகரெட்டு, பல்லு, மரணம், அழுகை, கள்ளிப்பாலா, அன்னைப்பாலா, வெண்பாலா, கொசு, சாதி, டிக்கெட்டு, தேனியின் பகை, சாலை, சாலைத்துல மரம் அதை அகற்றுது, மரணம், அப்புறம் பிச்சைக்காரன் இலை, படித்துறை, பாம்பு, தவளை, குளத்தில் கல், கூண்டு கிளி, நடிகை, அழுகை, பழைய தெரு விளக்கு, பத்தி பத்தி அமைக்க உள்ள அது போட்டு சொன்னாங்க. பூ கிலோருக்கு சொன்னாங்க, நோயாளி பத்தி சொன்னாங்க, சீரியல்ல பத்தி சொன்னாங்க, செருப்பை பத்தி சொன்னாங்க, காதல் தோல்வி, கடைசி பெஞ்சு மாணவர்கள் சிறப்பான வார்த்தைகள் அது. நெஞ்ச தொட்ட கவிதை அது. வெற்றி கவலம், சொரணை, சாவு, பட்டினி, பத்தினி, ஆஹா, இது மாதிரி நான் கேள்விப்பட்டது இல்லை இந்த வார்த்தையினுடைய விளையாட்டை. பனி படுக்கை, தலைவர் பெயர் வச்சாலே ஆக்கிரமித்த நிலங்கள்லாம் சொந்தமாயிரும். எல்லை கோடு, கங்கை ஆறு, பெரியாறு, அது அருமையான இது. ஜோதிடம் பார்க்கறது, அஞ்சு வரல், தண்டச்சோறு, நதி, வானமே இல்லை, உண்டியல், கீரியும் பாம்பும், நண்டு, மொட்டை, பருத்தி, பொன்னகை, செல்லாது காந்தி நோட்டு, சிரிக்கிறார், செல்லாத நோட்லையும் காந்தி சிரிக்கிறாரு. அருமை சார். அந்த மாதிரி அருமையான கவிதை 369 கவிதையில மேடம் ஒரு 10-25 தொட்டு உங்க புத்தகத்தை வேகன ஆர்வம் ஊட்டியிருக்கிறாங்க. மகத்தான பணிக்கு தமிழ் என்றும் வாழும், அதை யாராலும் செய்ய முடியாங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். இன்னும் இது போல புத்தகங்கள் உங்க மூலம் வருவதற்கு நாங்களும் கடவுளை வேண்டுகிறோம். ரொம்ப நன்றி. நன்றி பிரமா மேடம், ஸ்டீபன் சார். நன்றி நன்றி சார், ரொம்ப நன்றி சார். இறுதியா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார்? எல்லாரும் பேசிட்டாங்க. அசோகன் சார் உங்களை தான் சொல்றேன் சார். அசோகன் சார், நான் அதை நீங்க சொன்னா போருமா? நீங்க ஏன்னா இந்த ஒரே வார்த்தையில சொல்ல போனா அனைத்து புகழும் இறைவனுக்கே சொல்ற மாதிரி பிரேமா தான். ஏன்னா அவங்க தான் இங்க இந்த மன்றத்தில் என்னை கொண்டாந்து அறிமுகப்படுத்தி, இந்த மன்றங்கிறது உலகளாவிய மன்றம், என்னை பெருமைப்படுத்துறதுக்கு அம்மாவுக்கு நன்றி. இந்த அமைப்பில் இருக்கிற உங்க ஸ்டீபன் சார், மற்ற அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரையும் ஒரு ஆளுமை, பெரிய பெரிய ஆளுமையா இருக்கீங்க. இதுவே எனக்கு பெருமையா இருக்கு. அவ்வளவு பேரையும் இந்த அரங்கத்துக்குள்ள என்னை கொண்டு வந்ததுக்காக பிரேமா அம்மாவுக்கும் மற்ற அத்தனை பேருக்கும், இதை சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். இல்ல உண்மையிலேயே டிராவல்ல இருக்கிற ரெஃபாய் சார் A to Z இப்படி வந்து வரிசைப்படுத்துறது எதிர்பார்க்காத ஒரு அபுதாபியில இருந்து பேசுறாரு அவரு. மேடம் நீங்க இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து 100, 10, 20 கவிதையில சொல்லியிருக்க கூடுமோன்னு எனக்கு ஆர்வமா இருந்தேன். இருந்தாலும் குறிச்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி. நீங்க சாருக்காக வேண்டி ஒரு என்ன சொல்றது, எல்லாத்தையும் படத்துல பல கதையில சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்காக வேண்டி நீங்க குறைச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி. அழகா சொன்னீங்க. நான் இன்னைக்கு ஒரு நிமிஷம் கூட எனக்கு கண்ணையோ டிராபிக்கோ எனக்கு பார்க்க முடியல. சாருடைய கவிதையில தான் என்னோட எண்ணமோ இதுவுமே இருந்தது. அருமையான படைப்பு. நன்றிமா. இருந்தா கூட நீங்க அம்மா சொன்னதை வச்சு அத்தனையும் நான் என்னென்ன வார்த்தைகள் அவ்வளவு வார்த்தைகளையும் அப்படியே அடுக்கடுக்கா கொண்டு வந்துட்டீங்க. உங்களுடைய அவர் சைக்காலஜிஸ்ட் இருக்கிறதுனால நான் சொல்ல வர்றேன், உங்களுடைய அந்த அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கு. அவர் சொன்ன வார்த்தை ஒரு வார்த்தை கூட விடாம அப்படியே நோட் பண்ணி அழகா சொன்னீங்க. ரொம்ப நான் சமீபத்துல ஒரே ஒரு கவிதை மட்டும் இங்க சொல்றேன் சார். அது உங்க புக்கில் இருக்கா என்னன்னு தெரியல. அந்த நம்ம வந்து இதுல அந்த அது என்னது பஸ்ல வந்து வெள்ளரி பிஞ்சு விற்பாங்கல்ல, அதுக்கு ஒருத்தர் சொன்ன வார்த்தை தெரியுமா? வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன. பொட்டுல அடிச்ச மாதிரி இருக்கு சார் ஒரு வார்த்தை. வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. அது போல உங்களோட கவிதையில ஆக்கமும் சூப்பரா இருக்கு சார். ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. அசோகன் சார், இன்னொரு ஆளுக்கு நன்றி சொல்லணும். அது யாருன்னா, உங்க வீட்டுல வந்து உங்களோட உதவி பண்ணி உங்களோட கம்ப்யூட்டர்ல அன்மியூட் பண்ணி கொடுத்தாங்கல்ல அவங்களுக்கு. ஏன்னா வீட்டுல நமக்கு உதவாட்டி நம்ம ஒண்ணும் இல்லை. மகிழ்ச்சி. அருமை சார், அருமை சார். நான் கடைசியா ஒரு முத்தாய்ப்பா நீங்க சொன்னதுல ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புறேன். ஊர்க்கதை அறியும் படித்துறை ஒருவரிடமும் சொல்லாத ஊமைத்துறை. அதாவது எவ்வளவு விஷயங்கள் அதுக்கு தெரியும், ஆனா ஒத்தட்டே பயந்துக்கிறது இல்லை. அருமை சார், நல்ல அற்புதமான அது பஞ்சு என்னன்னா எல்லாரும் படித்துறையா இருங்கன்றதாங்க பஞ்சு. இதே அளவுலதான் அந்த நாற்காலி பேதம் பார்ப்பதில்லை. யார் உட்கார்ந்தாலும் அது தாங்கிக்குது. இந்த அக்செப்டன்ஸுக்கு வந்து நாற்காலியா இருன்னு கூட சொல்லலாம் போல் இருக்கு. இட்லியா இருன்னு யாரோ பார்க்குற மாதிரி நாற்காலியா இரு ஏற்றுக்கொள்வதற்கு. சரி சார், மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாமா சார்? ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன் நான்.
அனைவருக்கும் மிக்க நன்றி சார். இந்த கலந்து அளவுக்கு கொண்ட அனைவருக்கும் நன்றி. கவனிச்சு இந்த அளவுக்கு அதை அவருக்கு ஃபீட்பேக்கும் கொடுத்தது அவருக்கும் மிக்க ஒரு மகிழ்வா இருக்கும். அவரை இனி நம்மளுடைய தளத்துல தொடர்ந்து இயலும் போதெல்லாம் கட்டாயம் வருவாரு. உங்க எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தியதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப நன்றி. சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சக்திமான் நன்றி. நன்றி. உங்களுக்கு மிக்க பிரேமா நன்றி மேடம் சார். நன்றி. மீண்டும் வாருங்கள், எங்கள் தளத்துக்கு மீண்டும் வாருங்கள். தளத்துக்கு வரும். பிரேமா நானும் இதுல மேடம் வந்து நன்றி. பங்கேற்கிறேன். ம், நானும் கலந்து தொடர்ந்து கொண்ட பங்கேற்கிறேன். சரி சரி மேடம் சரி. எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வைங்க, நான் அதுக்குள்ள இது ஏற்பாடு பண்றேன் மேடம். சரி. ஓகே ஓகே. அவசியம் அவசியம். கலந்து கொண்ட இப்பதான் அனைவருக்கும் நன்றி. முகநூல் வாயிலாக கலந்து கொண்டவருக்கும் நன்றி. உள்ள வந்துட்டார் நினைக்கிறேன். கூறிய ஆமா நிகழ்ச்சியை முடித்துக் இப்பதான் கொள்கிறோம். யாரு சரியான டிராபிக், அதனால ரொம்ப நன்றி சார். அதாவது சக்திமான் எல்லாமே சக்தி இருக்குது, உங்ககிட்ட நிறைய சக்தி இருக்குது, நல்லா பண்ணுங்க.